அண்ணா பத்தி சின்னதா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆம், அண்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கும் போதும் படிக்கும் போதும் எனக்கு என்ன மாதிரி தோணுச்சுன்னா, நிச்சயமா ஆம், அண்ணாவை நினைச்சா ஒரு அப்பா மாதிரிதான் நான் நினைச்சுக்கிறேன். பெண்களுக்கு ஆஹ், நிச்சயமா நிறைய பெண்களுக்கு ஒரு அப்பா மாதிரிதான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா நான் நான் இருந்த சூழல்ல, நான் வளர்ந்த சூழல்ல எனக்கு ஒரு பீரியட்ஸ் ஒரு ப்ராப்ளம், ஒரு பெயின் அப்படின்னா அது புரிஞ்சுக்கக்கூடிய முதல் ஆளா எனக்கு எங்க அப்பா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ணா பத்தி படிக்கும் போதும் தெரிஞ்சுக்கும் போதும் எனக்கு நிச்சயமா அப்படிதான் தோணுச்சு. எவ்வளோ எவ்வளோ பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா அப்பாவால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பெண்கள் வந்து அண்ணாக்கு வந்துட்டு நானும் சேர்ந்து நிச்சயமா நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா தோணுச்சு. அண்ணா நீங்க பேசுங்க அண்ணா. வணக்கம் எல்லாத்துக்கும். ஆடிபிளா இருக்கா? ஃபைன். ஆடிபிளா இருக்குண்ணா. ஓகே சார், வணக்கம் எல்லாருக்கும், மாலை வணக்கம். ஸோ இப்போ ஒரு ஸ்லைட் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்னு இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நான் கடந்த 15 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மீட்டிங் டைமில் போய் மேலே வந்து டேட்டையும் அந்த வென்யூவும் மாற்றுவேன். பெரும்பாலும் டைம் இருக்காது மாற்றுறதுக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எனக்கு இந்த வெபினாரு, லேப்டாப்பு, ஸ்க்ரீனு, இந்த காதில் மாட்டிக்கலாம் எனக்கு புதுசு. ஏன்னா நான் ஃபீல்ட் ஒர்க்கர். என்னுடைய டொமைன் வந்து கோர் இன்ஜினியரிங். இதை நான் பழகிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து வேண்டாம், இந்த குக்குவே பார்த்தீங்கன்னா 2 months ஃபாலோ பண்ணுறாங்க. நான் வந்து ஆனந்த் மஹிந்திரா நாங்கள் இந்த கோஷ்டிலாம் பார்த்தீங்கன்னா சம்திங் டூ இட் இன் ப்ராக்டிக்கல் அப்படின்ட்டு வெபினார் அப்படிங்கிற வேர்டே வந்து எனக்கு பிடிக்கல ஆனந்த் மஹிந்திரா. பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து டெக்னாலஜி இந்த சர்க்கம்டன்ஸ் நீங்கள் வந்து அக்கஸ்டம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறனால இப்போ தான் வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன் எப்படி ப்ரெசன்டேஷன் லிங்க் பண்ணுறதுன்ட்டு. இப்போ லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவங்க சொன்னாங்க மென்சுரேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் மறந்துடுங்க. இப்போ வந்து நம்ம பேச போகிற டாபிக் வந்து பியாண்ட் மார்க்கெட்டிங், அல்லது வந்து பீயிங் ஸ்மால் யூ கேன் டூ எ பிக் திங் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு பெரிய விஷயத்தை செய்வதற்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிறிய ஆள் கூட வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது அதை பேச வச்சுட்டு அதில் வந்து அடுத்து வர பியாண்ட் மார்க்கெட்டிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அருணாச்சலம் ஒரு வளர்ந்து இருக்கும். இது உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து அங்கே ஐஐடியில் ஒரு பொண்ணு பண்ணது. ரீசெண்ட்லி காட் அ டாக்டரேட் ஃபார் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் ஆனரரி இதில் அந்த டாக்டரேட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லைடு பார்க்குறீங்க. என்னோட முன்னாடி வந்து நிறைய எக்ஸிபியூட்டிவ்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பஜார் ஃபியூச்சர் குரூப்போடைய ஷாப் மேனேஜர்ஸ் ஒரு 1500 பேர் இருக்காங்க. ஐ எம் டாக்கிங் ஆன் ரீட்டைல் மார்க்கெட்டிங். இவர் தான் அந்த சிஇஓ, பிக் பஜார் ஃபியூச்சர் குரூப்போடைய சிஇஓ கிஷோர் பியானி. அவர் கூட நான் வேலை சரி கொடுக்கான்ருக்கேன். ஐ எம் டாக்கிங் ஆன் ரீட்டைல் மார்க்கெட்டிங். அப்புறம் சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கெமிக்கல் கம்பெனியில் ஐ எம் டாக்கிங் ஆன் சம்திங் ஆன் கெமிக்கல். Usually I don't know, these people are came from IIM ABCDEFGD, but Muruga finally talking management to these guys. So எங்க இருந்து வந்தாங்க தெரியாது. Finally Muruga from Coimbatore going and talking on management to these people. அப்புறம் suddenly I will talk in Ready Labs in frugal innovation அப்படின்ட்டு சிக்கனமான ஒரு கண்டுபிடிப்பு பற்றி பேசுவேன். இது வந்து ஹைதராபாத்ல ரெடி லேப்ஸ்ல ஒரு ஒன்லி ஃபார் ஆர்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் டாக்கிங். ஸோ இதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன எது வந்து என்னை இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துச்சு, என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு லேஸ் பாஸாக சில பேருக்கு தெரியும். இதுதான் மிஷின் கண்டுபிடிச்சாரு, மென்சுரல் இன்ஜினியராங்க. பட் அதெல்லாம் விட ரீசெண்டாக வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து எனக்கு கொஞ்சம் மெயில்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து நான் அந்த ஐஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப ட்ரபிள். அதுக்கு மட்டும் நோக்கியா பேசிக் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐஃபோன் வாங்கி 2 வருஷம் வந்து பீரோவில் போட்டுச்சு. ஏன்னா எதை தொட்டாலும் எதை வேற ஆயிடும். எப்பெல்லாம் நான் என்னோட சம்சாரத்தை கூப்பினா வேற போயிடும். அப்புறம் மெல்ல அதை பழகி எப்படி இப்போ வெபினார் பழகிற மாதிரி பழகிட்டு அந்த மெயில் பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்னு ஒரு மேகசின் வந்து அனுப்புன மாதிரி வருது. ஏதோ வந்து அவங்க வந்து உலகத்தில் பிரபலமான 100 பேர் லிஸ்ட்ல என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு மெயில் வந்துட்டு இருக்கு. நான் அதை வந்து ஜங்க் பாக்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இது மாதிரி மெயில்ஸ் வரும். திடீர்னு நான் வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் லேடி அனுப்புகிறேன், எனக்கு வந்து இத்தனை பில்லியன் அது மாதிரி நான் நினச்சிட்டேன். பட் கண்டினியூவாக மெயில்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டெல்லியிலேருந்து யாரும் கூப்பிட்றாங்க. அன்னைக்கு வந்து நான் பெங்களூரில் பாஷ் டிஓஎஸ்சிகேஸ் எனக்கு அந்த ப்ரொனன்சியஸ் கேட்டான்னு தெரியல, அந்த கம்பெனியில் லெக்சரிங்.
அந்த ஐஃபோனில் அந்த இமெயிலை வந்து அந்த பர்டிகுலர் சிஇஓ பாஸ் சிஇஓ காமிக்கிறேன். அவர் அதை பார்த்துட்டு என்னோட கையை ஷிட் மை ஹேண்ட் ப்ரோ, இட் இஸ் ரியல், இட்ஸ் கிரேட் டீல் ப்ரோ, அக்செப்ட் இட், எங்களுக்கெல்லாம் வந்து 50 லட்சம் கேட்டால் கூட பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னீங்கன்னா, டைம் நியூயார்க் அந்த நாளிதழ் வந்து வருஷம் உலகத்தின் பிரபலமான 100 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த 100 பேர்ல ஒருத்தரை என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மொத்தம் 4 பேர் இந்தியாவில் செலக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, இன்னொருத்தர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால், அருந்ததிரா, எல்லாம் ஃபைன். ஃபைனலி அருணாச்சல் முருகானந்தம். என்னால் நம்பவே முடியல. அதனால தான் ஜங்க் பாக் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து என்ன பயப்பட்டேன்னா, ஏதாவது நம்ம ரிப்ளை பண்ண போய் உடனே வந்து ப்ளீஸ் ட்ரான்ஸ்ஃபர் $1000 டு அந்த அக்கௌண்ட் அனுப்புவோம், எதுக்கு வாங்குன்ட்டு. அப்புறம் வந்து அதை அக்செப்ட் பண்ணேன். அப்புறம் நியூயார்க் போனேன். அப்போ ஃப்ரம் த டே ஒன் நாங்கள் வந்து மவுண்ட் ஹாட்டனில் வந்து அவங்க போட்டு பராஞ்சது, ஆன் வாட் கிரைட்டீரியா யூ செலக்டட் மீ இந்த வேர்ல்டு ஃபேமஸ் பர்சன்ல இருந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க எதுக்கு இருக்கும்போது, அங்கே வந்து என்ன பிரச்சனைனா, நம்ம ஊரில் வந்து மிகப்பெரிய வேலைகள் கூட தனியாக செய்வோம். அங்கே வந்து இந்த தண்ணீர் டம்ளரை வந்து இங்கிருந்து இங்கே எடுத்து வைக்கிற கூட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அங்கே இருப்பாங்க. வந்து கடைசியில் பாலசுப்ரமணியம் கோயம்புத்தூர் போய் டம்ளர் தள்ளி வைப்பான்னு வைங்க. அது மாதிரி வந்து ஆன் வாட் கிரைட்டீரியா செலக்டட் போது தே கால் த டீம். அப்புறம் வந்து ஒரு 5-6 A4 ஷீட் தராங்க. ஃபைனலி அங்கே இருக்க டீம் தே சம்மரைஸ், முருகா, யூ கன்வெர்டட் அ சோஷியல் ப்ராப்ளம் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் லைவ்லிஹுட், தட்ஸ் வை யூ ஆர் ஷேரிங் யுவர் டயஸ் வித் கேட்ஸ், ஒபாமா, இவருமன் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் என்னை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரீட்டைல் மார்க்கெட்டிங் ஆகட்டும், ஒரு கெமிக்கல் கம்பெனி ஆகட்டும் போய் பேசுறதுக்கான அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி, அந்த இது தந்தது வந்து வாட் ஐ டிட், ஐ கன்வெர்ட் அ சோஷியல் ப்ராப்ளம் இன்டு எ சக்ஸஸ்ஃபுல் லைவ்லிஹுட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% of women in India not using sanitary pad. இது வந்து எனக்கு புதுசா இருக்கு. யூஸ்வலாக வந்து ஆடியன்ஸ் என் முன்னாடி இருப்பாங்க, ரியாக்ஷன் பார்ப்பேன் நான் பேசும்போது. இப்போ வந்து நான் இமேஜினரியா முன்னாடி இருக்கிற மாதிரி பேசுறது கொஞ்சம் ட்ரபிளாக தான் இருக்கு, பட் ஐ வில் மேனேஜ். அப்போ இந்த ஸ்லைடை வந்து நான் வந்து இந்தியாவில் வந்து பாம்பேல யூஸ் பண்ணுவேன், டெல்லியில் யூஸ் பண்ணுவேன், பெங்களூரில் எங்கே போட்டாலும் ஒன்றும் தெரியாது, பேசாமல் இருப்பாங்க பார்த்துட்டு. அங்கே நிறைய லேடிஸு, ஹால் ஃபுல்லாக லேடிஸ் இருந்தாலும் இந்த சிம்பிளாக வாட்ச்வாங்க, நத்திங் வில் ஹேப்பன். But the same slide, while I'm using in London or in Washington or in France, the whole hall get punctured. The women in the hall used to say, "Oh my God, that's Husuma." ஏன்னா வெஸ்டர்ன் விமன் வந்து தே நாட் ஈவன் ஏபிள் டு இமேஜ் இஃப் ஆன் அ பர்டிகுலர் டே ஆன் அ பீரியட் த விமன் இஸ் நாட் ஏபிள் டு யூஸிங் சானிடரி பேட், வாட் தேர் யூஸிங், ஹவ் தேர் மேனேஜிங். அப்போ இதை நான் வந்து இந்தியாவில் போடும்போது ஏன் ஒன்றும் ஆகலைங்கன்னா, ஈவன் இந்த இப்போ இந்த வெபினாரில் கேர்ள்ஸ் பார்த்துதான் கூட அவங்களுக்கு தெரியும், ஓகே ஒரு இந்தியன் கேர்ள் விமன் வந்து இந்த அந்த பர்டிகுலர் டேல நாப்கின் யூஸ் பண்ணலைன்னா மேபி சி யூஸ் அ ரேக் கிளாத் அப்படிங்கிறதுனால ஒன்றும் நடக்கலை. ஆனால் எங்களுடைய 20 years எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வி ஃபவுண்ட் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா த விமன் நாட் ஈவன் யூஸிங் த ரேக் கிளாத். யூ நோ வாட் தேர் யூஸிங்? sawdust, dried tree leaves, newspaper ash. ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்க என்ன ஆகும் ஹெல்த். அதனால நான் எப்பெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து இந்தியா இஸ் கோயிங் டு சென்ட் விமன் டு மார்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா நான் சிரிப்பேன். ஓ மை காட், ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு நாப்கின் கொடுங்க, அப்புறம் வந்து பெண்களை வந்து செவ்வாய்க்கும் புதனுக்கும் அனுப்புங்க அப்படின்னு சிரிப்பேன். அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் நான் சொல்லிட்டு போவேன். இட் இஸ் அ வார்னிங். இன்னைக்கு வரைக்கும் அந்த சேச்சரி அந்த சோச்சரியுடைய ஸ்பெல்லிங் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக இங்கிலீஷ்லாம் லெக்சர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த மென்சுரேஷன், இந்த பீரியட், இது டெபு, பெரும்பாலும் வந்து நான் இன்டர்நேஷ்னல் டயாஸ் ஷேர் பண்ணுறதுனால இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு எங்கர் ஜென்ரேஷன் வந்து இது நல்லா பார்த்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கீ ஃபேக்டர் ஃபார் மை சக்ஸஸ். சம்திங் வந்து எனக்கு எது தெரியாது அப்படிங்கிறத நான் ஓப்பனாக, ஈவன் ஆஃப்டர் பிகமிங் எ செலிபிரிட்டி, கெட்டிங் லாட் ஆஃப் அவார்ட்ஸ், ஐ எம் அட்மிட்டிங் மை செல்ஃப், ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதையா. இது சொல்றதுக்கு எனக்கு எந்த வழக்கமும் இல்லை. நான் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரனோ அமெரிக்காக்காரனோ இல்லை, நான் ஒரு தமிழன் ஆகலால் எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பசங்க என்ன கர்மம்னா, இங்கிலீஷ் தெரியாத வந்து வெளியில சொல்லாம அறகுறையா திஸ் தட்டு புட்டுன்னு போட்டு அதுல அறகுறையா படிக்க ட்ரை பண்ணி நாலேஜ் கேதர் பண்ண முடியாம வீணா போறாங்க. தயவு செஞ்சு ஆங்கிலம் என்பதை அறிவு என்று நினைக்க வேண்டாம். இந்த வெபினாருக்கு அப்புறம் இட் இஸ் நத்திங் பட் அ லாங்குவேஜ், நாட் நாலேஜ். நல்லா இந்த ஸ்கிரீனை பார்த்துக்கோங்க.
For next 30 minutes, I'm going to speak my own English. I may miss pronunciation என்ன போட்டு ஒன்றும் இல்லை, அந்த ரைட் கிளிக் மவுஸ் பண்ணால் அந்த வெக்காபுலரி என்னால் கரெக்ட் பண்ண முடியும், பட் நாட் நெசசரி, எனக்கு தேவையில்லை. அப்போ வந்து சம்திங் ஐ அட்மிட்டிங். அப்போ என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு விஷயம் எனக்கு வந்து 99% தெரியும் அப்படின்னாலும், இஃப் எனிவன் ஆஸ்க் இஃப் ஐம் ஹேவிங் எ டவுட் 1%, ஐ வில் ஹம்பிளி சே சார் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது என்று சொல்லும் ஒரு இந்த மந்திர வார்த்தை என்னை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் என்னை வந்து அந்த லேர்னிங் ப்ராசஸ் உட்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஜுவேஷன் இதெல்லாம் பார்த்தாவே சிரிப்பாக இருக்கும். ஏன்னா அது வந்து படித்தது, நீங்கள் அனைவரும் படித்தவர்கள் அப்படிங்கிறது வந்து எப்பவோ படித்தவர்கள், படித்து கொண்டு இருப்பவர்கள் அல்ல. நல்லா மனசில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாராவது படித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருந்துச்சுன்னா தூக்கி வீசிருங்க. இட்ஸ் நோ யூஸ், நத்திங். நான் வந்து வெள்ளைக்காரனை உலகத்தில் இருக்க அத்தனை பிஹெச்டி மல்டிபிள் டிகிரி எல்லாரும் நம்பிட்டு இதை என்னை காப்பாற்றிடுவாங்கட்டு நான் சிவனேன டொமைனில் ஒர்க் பண்ணுறேன். கோவிட் ஒரு பிசாசு வருது, எல்லாரும் கைவிட்டாங்க, வீட்டில் போட்டு மூடி வச்சுட்டாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆக்ஸ்போர்ட், ஸ்டான்ஃபோர்ட், திஸ் கோட், தட் கோட், ஸ்டூபிட் யூனிவர்சிட்டிஸ், criminally wasted. I'm really angry because I believed you educated people, you saved me, but finally you're locked in the home for months. None of them are addressing the problem what is happening in the society because the whole education system is criminally waste. வேற வழியில் அக்செப்ட் பண்ணியாகணும். இப்போ வந்து நீங்கள் விளம்பரம் தான் மாஸ்க் போடுறீங்க, சானிடைசர் டு ஸ்டாண்டு, எவ்ரிபடி ஜஸ்ட் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ், நோபடி கோயிங் டு த கோர் ப்ராப்ளம், சால்விங் த ப்ராப்ளம் டு கோர். அங்கே வரங்க. தயவுசெய்து ஐ எம் நாட் டாக்கிங் இன் பெசிமிஸ்ட், இதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த உலகம் படித்தவர்களால் நிரம்பி இருக்கிறத தவிர படித்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, தயவு செய்து நீங்கள் படிப்பதை அப்படிங்கிறது, படிப்பது என்பது கற்றுக்கொள்வது, அவ்வளவுதாங்க. கற்றுக்கொள்வதை நிறுத்தினால் உலகம் ஸ்தம்பிக்கும். இன்னைக்கு இந்த நிலைமை காரணம் எல்லாரும் டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி என்னோட இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டாக ரம்பி இருக்கும் எங்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. ஏனென்றால் அது நிறுத்தி லேர்னிங்கை தே வில் ஸ்டாப். ஸோ லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணாமல் அந்த அப்டேஷன், இப்பவும் நான் வந்து அந்த அவங்களை கூப்பிட்டு கேட்குறேன் எப்படிங்க இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு. ஐம் நெவர் ஸ்டாப் லேர்னிங்க. இந்த லேர்னிங் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் ஹெல்த் இண்டஸ்ட்ரி இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா இதுவே நான் ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து இவ்வளோ நாள் ஒரு பிரச்சனை இழுத்துருக்க மாட்டோம், ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இழுத்துருக்க மாட்டோம், ஒரு கெமிக்கல் ஃபீல்டு எடுத்துருக்க மாட்டோம். பட் வி டிபெண்ட். ஏன்னா வந்து ஒரு மோனோபொலி, ஒரு ஹெல்த்தை வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து மோனோபொலி பண்ணது, பட் அவங்க கை விட்டுறாங்க. ஸோ அது அப்புறம் பேசலாங்க. அதனால வந்து இங்கே என்ன சொல்ல வரீங்கன்னா, தயவு செய்து யாரும் படித்தவர்கள் அல்ல, அது வந்து பழசு, அது நோவே மேட்ச் வித் திஸ் சிச்சுவேஷன், திஸ் டைம், ஃபார் திஸ் இயர், டுமாரோ. ஸோ லேர்னிங் ஒன்லி சேவ் யூ. அப்போ வந்து அடுத்த ஸ்லைட் போவேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாருன்னு தெரியுங்களா அப்படின்னு கேட்பேன். அஜித், விஜய் அப்படிங்கும்போது யாரும் இல்லை, இது நான் தான். இந்த ஃபோட்டோ வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. கேட்டிருக்கீங்களா? ஹலோ. ஏன்னா நான் பாட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு, நீங்க எனக்கு பண்ணுங்க, எனக்கு 5 மினிட்ஸ் ஒரு விசில் அடிங்க, ஒரு கிளாப் பண்ணுங்க. அதாவது நான் லூஸ் மாதிரி பேசிட்டு போறேன். இல்ல நான் மியூட்ல இருக்கேன், கட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். இல்ல நீங்க ஒரு ஏதோ இண்டிகேஷன் கொடுங்க, எனக்கு அன்ஈஸியா இருக்கு இந்த வெபினார். சரிங்களா? ஓகே. ஏதோ ஒரு சத்தம், ஒரு நாய்ஸ், எனக்கு சும்மா ஒரு டச் எடுங்க டேபிள். ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து வேற யாரும் இல்லை, நான் தான். 50 இயர்ஸ்க்கு முந்தைய எடுத்தது. இந்த ஃபோட்டோவை எது காமிக்கிறேன்னா, இந்த ஃபோட்டோ இருக்கிற குழந்தை ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இந்த குழந்தையை பெற்ற தாய், தந்தை, அவங்க தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான், ஊர்ல இருக்கிற ஜோசிகார தலைவர்கள், நோபடி கேன் எவர் ப்ரிடிக்ட் வாட் இஸ் த சைல்ட் கோயிங் டு பி. இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த டயாஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். மைனஸ் பாயிண்ட் ஆஃப் வெபினார் இஸ் ஸ்டூபிட். அந்த டயாஸ்ல அந்த மூவ்மெண்ட்டோட அந்த இது அந்த அப்படியே அந்த ஹால் அட்ராக்ட் பண்ண முடியுங்க. அது இதுல எப்படின்னு தெரியல, நான் பழகிறேன். இந்த குழந்தை என்ன ஆகும் யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இப்ப எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெபினார் கேட்டிருக்க யாரும் தயவு செஞ்சு ஏஜ்ல பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் யுவர் சில்ட்ரன். If on the webinar anybody teachers are there, please don't underestimate your students. If you are any managers, please don't underestimate your juniors. Even the people, those who are attending the webinar, you don't have a right to underestimate yourself. See what has happened to the child.
ஸோ அதனால வந்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளும் உரிமை உங்கள் யாருக்கும் கிடையாது. இந்த போட்டோவை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இதுதான் என்னோட ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. யூஸ்வலாக ஒரு பிளாங்க் ஸ்லைடு போட்டு அங்கே என்னோட ஸ்டோரி போயிட்டு அப்படியே வரும். ஏன்னா நோ நீட் டு கன்வின்ஸ் வல்ச்சர் கேபிட்டலிஸ்ட் ஆர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வித் ஈஸ்ட் வெஸ்ட் கிராஃப் ஆர் லாட் ஆஃப் டேபிள்ஸ் கால்குலேஷன். யூஸ்வலாக ஒரு பிளாங்க் ஸ்லைட் யூஸ் பண்ணுவேன். ரீசென்ட்லி கேவ் a lecture in Unilever in London. Because of the mandatory some color comes in left and right. நான் இந்த கம்பெனி சிஇஓ கிட்ட என்ன மீனிங்னு அவருக்கே தெரியல என்னன்ட்டு. அப்போ இந்த ஸ்லைடை போட்டோம்னா அந்த பிக் ஸ்க்ரீனில் அந்த ஸ்டேஜில் வந்து கேட்பேன். The moment I put the slide, how many minds says, why this guy putting a blank slide or empty slide or a clear slide? So out of it, you can measure your maturity level. அப்போ வந்து if anyone wants to do something new or you want to design new thing, you want to achieve something, first thing is important is the clarity is important in your mind. So more than knowledge, the clarity is important. Luckily, I never studied. I studied only 8th standard in a attached school in near Vadavalli in Coimbatore. My mind is always clear. So the clarity is very important. I born as a hand weaver son. ஒரு கைத்தறி தொழிலாளி நெசவாளியுடைய மகனா வந்து பிறந்தேன். சடன்லி ஒரு நாள் வந்து அப்பா ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்துறாரு. அப்புறம் அம்மா வந்து பிகம் கேர்டேக்கர் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு விவசாய ஒரு ஃபார்ம்ல போய் வேலைக்கு சேர்ந்து ஒரு 10 to 15 rupees per day ஏர்ன் பண்றாங்க. அதை வச்சு வந்து we three, myself and two younger sisters, she tried to make me as a engineer, one sister to doctor, another sister to lawyer. Why? Because my mother used to see a lot of Tamil movies played in nearby during practice, where the Savitri, Vaijantimala, Badmini, everybody will do on a screen. ஸோ வந்து கதாநாயகில் படத்தில் ஸ்க்ரீனில் பண்ணுற சில விஷயங்களை என்னோட அன்னை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண ட்ரை பண்ணுறாங்கிறது ஒரு 10 வயசு பையன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால ஒரு நாள் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புச்சர்ஸ், காப்லர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஷெப்பர்ஸ், அது மாதிரி நான் எப்பவுமே ஒரு ஆடு மேய்க்கிற பையனை கூட சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு பயங்கர ஆச்சரியம், எப்படி ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு டாகோட ஹெல்ப்போட வந்து இஸ் மேனேஜிங் 300 கோட்ஸ். லேட்டராக வந்து எனக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆச்சு. ஹெச்ஆர் நீங்க தப்பா சரி, ஏன்னா ஆடு மேய்க்கிற ஹெச்ஆர் ஒண்ணுங்கிறாங்க. அன்னைக்கு வந்து அந்த வேப்படத்தடையில அந்த ஷெப்பர் பாய் கூட இருந்துட்டு நான் டிசைட் பண்ணேன், நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போறதில்ல அப்படின்ட்டு. சரி, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டெசிஷன் ஐ டுக் இன் மை லைஃப். நான் படிச்சிருந்தேன் என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் அன்னைக்கு வந்து ஒரு எதுக்குமே அம்மாவை சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வேலைக்கு போகுது, ஏதாவது வேலைக்கு போய்க்கலாம், ஸ்கூலுக்கு போகிறது முடிவு பண்ணிட்டு ஒரு 8வது 9வது படிச்ச பையனுக்கு என்ன வேலை கிடைக்கும். ஸோ ஐ ஜாயின் as a ஒர்க் ஷாப் ஹெல்பர் இன் பட்டேல் ரோடு in கோயம்புத்தூர். தென் ஐ லேர்ன் வெல்டிங், ஒரு வெல்டிங் பண்ணுறது. தென் ஐ பிகம் a welder. அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு ஒர்க் ஷாப் ஓனாக பண்ணுறேன். Everyone know you are having age around 20, 24, then you know have a profession welding. What is next? Even after seeing many men they are suffering, it is very difficult to manage. Even knowing everything, I also did the same mistake. One day I got married. So it is arranged marriage. So அதுக்கப்புறம் வந்து so being arranged marriage guy, the important thing, you know, impressing the new wife. So to impress my new wife, I used to give 5 rupees plastic pendant or 10 rupees glass bangle. Not giving in direct, I used to gift wrap, color ribbon la katti. My wife name is Santi. Every time I am giving it gift, I used to say, close your eyes, Santi, turn left, turn right. This way I used to give a value addition for my small gift, because I am not a sharp card to give every time a diamond pendant. அப்போ ஒரு நாள் அவங்க எதையோ வந்து முதுகுக்கு பின்னாடி மறைச்சி எடுத்துட்டு போறாங்க ஒரு லஞ்ச் டைம்ல. நான் நினைச்ச புது மனைவி வந்து எங்கிட்ட விளையாடுறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு என்னன்னு கேட்குறேன். அவங்க வந்து இந்த கன்னத்தில் அறிஞ்ச மாதிரி இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அது மாதிரி சொல்றாங்க. இது ஆம்பல் உங்கள் சமாச்சாரம் இல்லை. இதை நான் பின்னாடி ஓடி போய் பார்க்குறேன், ஒரு நாஸ்தி ரேக் கிளாத், பிளட் ஸ்டெயின் கிளாத். தட் இஸ் மை பிக்கஸ்ட் எனிமி இன் மை லைஃப். என்னை கேட்பாங்க உங்களுக்கு எனிமி யாருன்னா, the blood stained rag cloth used by the village woman is the biggest enemy ன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஐ டோல்ட் ஐ born with 2 younger sisters. ஸோ அவங்க வந்து அந்த அடலசன் பீரியட்ல அந்த பப்ளிக் பீரியட் ஆனதுக்கப்புறம் அந்த இந்த கொடக்காளி அப்படின்னு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. முதல்ல வீட்டுக்கு பின்னாடி தான் டாய்லெட் இருக்கும். இந்த கொரோனாவில் வந்து வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்தால் கையை கிளவு, காலை கிளவு, மூக்க கிளவு, இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டாவது கக்கூசு வீட்டுக்கு வெளியில் இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இல்லை. வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொடக்காலின்னு வச்சுருப்பாங்க. அது வந்து மற்ற சாலையில் மட்டையில் இருந்திருக்கு, மேலே டாப் கிடையாது, கதவு இருக்காது.
அதுல வந்து இங்கேயும் அங்கேயும் என்னுடைய சங்கைகள் வந்து இந்த பிளட் ஸ்டெயின் தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு அடல்சன்ட் பாயா வெளியில ஓடி வந்து நான் யூஸ் ஓப்பன் பிளேஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சேம் என்னுடைய ஒய்ஃப் கையில பார்க்குறேன் இப்போ. ஸோ அப்போ பெரும்பாலும் நான் இதை சொல்லும்போது ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கப்புறம் கேட்பாங்க, முருகா டோன்ட் மிஸ்டேக் மீ, யூ saw the same rat cloth, blood stain cloth with your sister's hand. But when you saw with the wife, you try to address the problem. Why you never address while you are seeing your sister using? அந்த ஃபூலிஷ் அது சொல்ல அது ஏஜ் எனக்கு பார்த்தாது அப்போ ரொம்ப சின்ன பையன் நான், அதனால வந்து நான் ஸோ நவ் கரெக்ட் ஏஜ் ஐ ஹேவிங் ஏர்னிங்ஸ், ஸோ தட்ஸ் வாட் ஐம் அட்ரஸிங். ஸோ ஐம் நாட் அடமெண்ட் ஒன்லி அட்ரஸ் த ஒய்ஃப் ப்ராப்ளம், வைல் ஐம் அட்ரஸிங் மை ஒய்ஃப் ப்ராப்ளம் இட் வில் கோ டு மை சிஸ்டர்ஸ் டூ. அப்புறம் வந்து அவங்ககிட்ட எனக்கு ஒய்ஃப் கிட்ட கேட்குறேன், ஏதோ எனக்கு சானிட்டரி பேடுங்கிற பேரே தெரியாது. ஸோ கடையில் கூட ஏதோ பொருள் இருக்கு அதை வாங்கி யூஸ் பண்ணாங்க போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, எனக்குன்னு தெரியும், நானும் வீட்டில் உங்கள் தங்கச்சிக்கே வீட்டில் இருக்க எல்லா லேடிஸ் யூஸ் பண்ணால் வி ஹேவ் டு கெட் அவுட் ஃபேமிலி மில்க் வச்சுருக்காங்க. அதாவது வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் நாப்கின் யூஸ் பண்ணால் வீட்டுக்கு பால் வாங்க முடியாது. And I had a really surprised what is the connection between using a sanitary pad and not buying milk for family. Then I understood it's a matter of affordability. அதாவது வாங்கும் திறமை சம்பந்தமாக. பட் இதெல்லாம் அன்னைக்கு நான் அதெல்லாம் விட்டேன். உண்மையிலே வந்து இன்னைக்கு யாராவது ஒரு சிறு வெற்றியோ ஒரு சிறு சாதனை பண்ணிட்டா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூலையோ ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது கேட்டிங்கன்னா எது உங்களுக்கு பண்ண தோணுச்சுன்னா அவங்க சும்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி, நான் வந்து என் அம்மாவோட கருவில் இருக்கும்போதே இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து மதர் தெரசால பொய் சொல்ல விரும்பல. அன்னைக்கு என் மனைவி வந்து ரேக்ல யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து ஒரே இன்டென்ஷன், why not offer a sanitary pad packet as a gift to my wife just to impress my new wife. இவ்வளவுதான் அன்னைக்கு நடந்தது, இதுதான் உண்மை. ஏன்னா சில யதார்த்தங்களை நீங்க வந்து சபையில் வைக்கும் போதுதான் அதை நீங்க கோப் பண்ண முடியும். சும்மா வந்து பில்டப் பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்து அப்படி இல்லை. அன்னைக்கு தோணுது ஒய்ஃபுக்கு ஏன் வந்து நாப்கின் பாக்கெட் வாங்கி கொடுக்குறாரு. அப்ப நாப்கின் பாக்கெட்னு நீங்க இப்ப நினைக்கிற மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டும் தான் மெடிக்கல் ஷாப் தான் போகணும். அப்ப அன்னைக்கு நினைச்சுக்கோங்க, நான் சைக்கிள் எடுத்து டவுனுக்கு வரேன், வடகாமத்தூர் வந்து மெடிக்கல் ஷாப்ல கேட்குறேன், அவன் என்ன பிராண்ட் வேணும்னு கேட்கறான். எனக்கு ஊர் யாருக்கு தெரியும் வேறு பிராண்ட் எல்லாம். ஒரு இந்த கண்ணாடி ஷோகேஸ்ல கை காமிக்கிறேன், இது கொடு. அவன்தான் இதுதான் அப்படின்னு சொன்னா அதுல ப்ளூ கலர் பேக்கெட் நல்லா இருந்துச்சு, அதை எடுத்து அவன் என்ன பண்ணா அதை எடுத்து என் கையில தராம ஒரு பழைய நியூஸ் பேப்பர் வச்சு அதை சுத்தி லெஃப்ட் ரைட் பார்த்து ஸ்மக்லிங் ப்ராடக்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சானிட்டரி பேட் இப்போ 2020 கூட போய் கடையில கேட்டா அப்படியே தர மாட்டோம், ப்ரௌன் கலர்ல போடுவா. நாட் ஒன்லி இன் கோயம்புத்தூர், ஈவன் இன் பெங்களூர், டெல்லி, கொல்கத்தா எங்கெல்லாம் இதுதான். அப்ப அந்த கடைக்காரர் இப்படி பண்ணது பார்த்து எனக்கு ஆச்சரியம் வந்தது. சரி என்னதான் இருக்கு உள்ள வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த பாக்கெட்டை திறந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் டச்சிங் சானிட்டரி பேட், an 8-inch length substance like a white color bandage. அப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு ஆனிமல் பீவரோட சன், அதனால எனக்கு வந்து பஞ்சு நூல் சேலை இதெல்லாம் கனெக்ஷன் காட்டன். அப்ப அன்னைக்கு நான் கையில் எடுத்த பொருள் வந்து நான் பீங்க வெல்டர் எதாவது நான் கையில் எடுத்தா அது வெயிட் எனக்கு சொல்லு மைண்ட். அப்ப நான் வெளியே எடுத்த அந்த நாப்கினுடைய வெயிட் ஒரு 10 கிராம் இருக்கலாம். 10 கிராம் வெள்ளையா இருக்கிறது பஞ்சுன்னா 10 கிராம் பஞ்சு 1998ல 10 பைசா. ஆனா நான் வாங்கினது அந்த பொருள் வந்து ஒரு பேட் 6 ரூபாய்க்கு. அப்ப எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஏன் வந்து நான் ஒரு மனைவிக்கு அவள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவளுக்கு அஃபோர்டபுளா வந்து சானிட்டரி நாப்கின் பண்ணக்கூடாது. இங்கதான் சொல்லுவோம், எவ்ரி திங் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் மை வைஃப், நவ் இட் இஸ் கான் குளோபல். நீங்கள் எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் ஐடியா இருந்துச்சு பண்ணினீங்கன்னா முதலில் நீங்கள் உபயோகப்படுத்தினீர்களா படுத்தினீர்களா, அல்லது மற்றவங்க சொல்லும் போது ஐயோ கண்டுபிடிப்பு என்ன நீ பயன்படுத்தினியா அப்படின்னு கேட்டா நொல்லை அப்படின்னா. அப்புறம் எங்க அந்த கண்டுபிடிப்பு உலகம் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு கண்டுபிடிப்பு டிவியில, எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. பட் இந்த தப்பா சொல்லுங்க, நைஸ் ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம், பட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. இது நிஜமாவே இதுக்கு இதா என்ன அப்படின்னா ஒருத்தர் ஏமாற்றம் ஈஸி, பட் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போ வந்து ஒரு கண்டுபிடிப்பு என்பது முதலில் உங்களுக்கு உபயோகம் இருக்க வேண்டும், அது ப்ராக்டிகல் பாசிபிலிட்டியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து சோஷியலா போகணும், யூஸ் ஆகணும். அப்போ அன்னைக்கு நான் முடிவு பண்ற ஒய்ஃபுக்கு வந்து ஒரு மலிவான, மலிவுங்கிறது சரியான வார்த்தை இல்லை, அஃபோர்டபுள் என்னமோ இங்கிலீஷ் தான் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த மலிவுங்கும் போது தரக்குறைவுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அதனால வந்து நான் அஃபோர்டபுள்னே யூஸ் பண்றேன். ஸோ அஃபோர்டபுள் பேடை வந்து ஏன் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அடுத்த நாளே வந்து ஒரு நம்மகிட்ட மில் எல்லாம் திருப்பட பக்கம் மில்லு, ஒரு ரெப்யூட்டட் மில்லு போயிட்டு இந்த காட்டன் வெப், இந்த பியூட்டி பார்லாம் மூஞ்சியோட யூஸ் பண்ணியிருக்கேன், காட்டன் ரோல் வாங்குறேன். அது செவகமாக கட் பண்ணி இந்த ஹேண்ட் கப்லையும் காலர்லையும் வந்து ஸ்டிஃப்னஸ் யூஸ் பண்ண ஒரு கிளாத் இருக்கும்,
அந்த கிளாத்தை சுற்றி நான் என்ன கடையில் வாங்கணுமோ அதே மாதிரி கடை 2 days பண்ணிட்டேன். இப்போ ஒன்லி த ப்ராப்ளம், இஃப் ஐ வாண்ட் டு டூ எனி இன்ஜினியரிங் ரிசர்ச் வெரி வெல் ஐ கேன் டூ இட் இன் மை ஸ்மாலர் ஷாப். பட் now I enter into a woman personal hygiene domain, I need a women volunteer. ஸோ எங்கே போவேன் நான்? ஸோ வந்து the only available victim I choice is my wife. அப்போ வந்து அந்த பண்ண நாப்கின் வந்து ஒரு பேப்பரில் வழக்கம் போல் சுற்றி ஒரு கிஃப்ட் மாதிரி க்ளோஸ் யுவர் ஐஸ் சாந்திட்டு ஒரு ஈவினிங்கில் வந்து அவங்களுக்கு தரேன். அதை அவங்க பிரித்து பார்த்தோன்னே ஷாக் ஆகிறாங்க. ஐயோ நீங்கள் இதில் இறங்கிட்டியா? அப்போ நான் வந்து எனக்கு என்ன மென்சுரேஷன், எப்படி ஆறாங்க, எப்போ ஆறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது, ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ வந்து சாக்லேட்டை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் சிரிச்சாங்க, நீ நினைக்கிற மாதிரி எப்பவும் யூஸ் பண்ணுறதில்ல, நீ வெயிட் பண்ணும்போது. ஏன்னா அப்போ நான் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெல்டர் ஆகி ஒரு சின்ன வருஷம் இருந்துச்சு. ஐ ஃபீல் மைசெல்ஃப் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அது மாதிரி இப்போ இந்த வெபினாரை பார்க்குற நிறைய பேர் வந்து யூ ஃபீல் யுவர் செல்ஃப் ஆஸ் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். இது நல்லதான். பட் ஆனால் எப்படி நான் வந்து ஒரு சாதாரண வெல்டர் ஒர்க் ஷாப் வச்சு பெரிய வித்துவான்னு நினச்சனோ அது மாதிரி. அப்போ எனக்கு என்ன அப்போ தோணுது அப்படின்னீங்கன்னா, இப்போ வந்து எப்போ மென்சுரேஷன் ஆகிறாங்க பெண்கள் என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு க்ளூமி ஐடியா இருக்குது. எங்கள் ஊரில் வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. பெண்கள் வந்து வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க. நிறைய பெண்கள் வந்து போயிட்டு கொஞ்சம் பேர் மட்டும் வெள்ளிக்கிழமை உள்ளே போவாங்க, மற்ற வெளியில் வெயிட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நான் டிசைட் பண்ணுறேன், பயங்கர பிரில்லியன்ட் ஆகும், விமன் ஆர் கெட்டிங் மென்சுரேஷன் ஃப்ரைடே. அதனால் வந்து ஒரு ஃப்ரைடேவை செலக்ட் பண்ணி சாந்தி கிட்ட நாப்கின் கொடுத்துட்டு ஐ ஆஸ்கிங் ஃபீட்பேக். ஸோ இது மாதிரி நிறைய கிளவராக நம்மளை திங்க் பண்ணோம். பட் கிளவர் கிடையாதுன்னு தெரியும். தெரிஞ்சு அவங்க சொல்ல வெயிட் பண்ணும்போது தென் அண்டர்ஸ்டுட் இட் இஸ் ஹேப்பனிங் மந்த்லி ஒன்ஸ். ஏன்னா அந்த ஃபோரத்தில் சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து வைக்கப்படவே இல்லை. ஏன்னா many boys, they born as a boy, then they becoming man, then they becoming father, then grandfather, great grandfather, then they are dying without knowing what is happening in the partner's body or the wife's body. Luckily I came to everything on my early marriage life. இது சொல்லும் போது அப்ராட் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டுருவேன். உண்மைதான். நிறைய பேர் மனைவி உடலில் என்ன நடக்குதுன்னே தெரியாம மனைவின்னா யாரு என்ன உடம்பு அதுவே தெரியாம அப்படியே வயசா அப்படி செத்து போறாங்க. அப்படி ஆளுங்கன்னு தப்பிச்சேன். அப்போ இந்த நாப்கின் கொடுத்தாச்சு, மறந்துட்டேன். அவங்க இப்போத்துக்கு சொல்ல மாட்டாங்க, நான் வழக்கம் போல ஒர்க்குக்கு போயாச்சு. ஒரு 2 weeks அப்புறம் ஒரு நாள் லஞ்ச் டைமில், இந்த லஞ்ச் டைம் தான் உங்களுக்கு கூட்டு குடும்பம் எல்லாம் சொன்னால் அப்புறம் 2 மணி நேரம் இருந்து வெப் செமினார். அப்போ வந்து 2 வாரம் கழிச்சு நான் வந்து அந்த லஞ்ச் டைமில் உள்ள போகும்போது அவங்க ஃபீட்பேக் எனக்கு வருது. நான் கொடுத்த நாப்கினோட ஃபீட்பேக், என்ன நாப்கின் கொடுத்தீங்க, இஸ் நாஸ்டி, கோயிங் பேக் டு மை ரேக்லாக் யூஸிங் மெத்தட். நீ கொடுத்த நாப்கின் ஒருத்த பெருசாக யூஸ் இல்லை, நான் வந்து கந்து துணிக்க போகிறேன்றது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நான் யூஸ் பண்ண காட்டன் வந்து கோயம்புத்தூர்ல சுப்பீரியரான காட்டன், மில்லோட காட்டன். அப்போ ரியல் ரிசர்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. அந்த நாப்கின் நன்றாக இருக்கிறது என் மனைவி கூறியிருந்தால் இன்றைக்கு இந்த வெபினாரில் இந்த முருகானந்தன் கேரக்டரில் நோ பேட்மெண்ட் நத்திங். அப்போ அந்த தோல்வி தான் வந்து இன்னைக்கு ஆச்சுங்க, அந்த முதல் தோல்வி. அன்னைக்கு வரைக்கும் நான் வெல்டரான ஒர்க் ஷாப் வச்சா நல்லா போயிட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. அதாவது அவங்கவுங்க லெவல் அவங்களுக்கு கிங்கு, அப்படிதான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர் சரின்னா நான் என் பாட்டில் குற்றமா டிக்மர் ஆகிட்டேன். எங்கே குற்றம் கொண்டா என்னையா, நேரத்து வேலை செய்ய போயா, என்னடா இது. அப்போ வந்து ஃபெயிலியர், அதுதான் தோல்வி தாங்க. அந்த அந்த இது பண்ணும்போது அவங்களை டீஸ் பண்ணும்போது நீங்கள் கவலைப்படாங்க, டீஸ் கூட ஹாப்பி. அப்போ வந்து என்ன ஆச்சு, அப்போ வேற மில் காட்டுறது, மறுபடியும் சாந்திக்கு கொடுக்குறது, 1 மாதம் வெயிட் பண்ணுறது. ஸோ இது வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் போது என்ன பண்ணுறேன், சரி இன்னைக்கு இருக்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஐ கேட்ச் மை யங்கர் சிஸ்டர்ஸ். பட் இங்கே ப்ராப்ளம், இன்னைக்கு என்ன டாபிக் நான் வெபினார் யூஸ் பண்ணுறனோ அல்லது நான் சோஷியலாக பேசிட்டு இருக்கணும், மெனி சென்ச்சுரிஸ். நான் இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணேன், நான் என்ன ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணும், அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக சென்ச்சுரிஸ் வெயிட் பண்ணிச்சுங்க. ஈவன் வந்து லேபர்லாம் வந்து 18th century வந்துருச்சு. அப்புறம் வந்து ஸ்லேவ்ஸ், அந்த மனிதனை அடிமைப்படுத்துறது ரிமூவ் ஆச்சு போன 2 செஞ்சுரிக்கு முன்னாடி. பட் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எனக்காக வந்து வெயிட் பண்ணியிருக்கு காலம். இதுதான் உண்மைங்க. இது போன்ற பல நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய அறிவிற்காக இந்த வெபினார் வந்து பார்த்துருக்கு, உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறக்கூடிய பின்னாடி வரங்க. அப்போ நான் வந்து இந்த மாதிரி சிஸ்டர் சமாஜ் பண்ண ஒரு மென்சுரேஷன் பற்றி வந்து இது வரைக்கும் யாருமே பேசல. வைஃப் நெவர் டாக் டு ஹஸ்பண்ட், சிஸ்டர் நெவர் டாக் ஈச் அதர், டாட்டர் நெவர் டாக் டு மதர். இப்படி ஒரு சப்ஜெக்டை வந்து இன்னைக்கு நான் வெபினாரில் பேசுகிறேன். அதை போய் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி வைஃப் கிட்ட தங்கச்சி பேசுவோம், என்ன ஆயிரம் நியூஸ் பாருங்க.
கதறி ஓடி இதை பற்றி பேச அவங்க அம்மாட்ட சொல்லி அப்போ நான் வந்து எனக்கு ஒரே பிரச்சனை, இதை ட்ராப் பண்ண விரும்பல. ஏன்னா நான் வந்து மெல்ல பார்த்துட்டேன், இங்கே வந்து மனைவியும் சகோதரி மட்டுமல்ல, கிராமத்தில் நிறைய பெண்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்புறம் நான் அங்கங்கே பழகும் போது இதை பற்றி பேச ஆரம்பிச்சுல ஆண்கள்கிட்ட கேட்பேன், உங்கள் வீட்டில் என்னையா பேசுறது, இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பாங்க திட்டுவாங்க. ஆம்பளைல கேட்பேன், உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அவுட்லுக் ஜென்ரல் யாருமே யூஸ் பண்ணுறது இது வந்து விடக்கூடாதுன்ட்டு ஒரே பிரச்சனை, பெண்கள் வந்து எனக்கு வேணும் ஃபீட்பேக் போது ஒரு ஐடியா வருது. ஏன்னா அப்போ வந்து என்னுடைய சில கஸ்டமர்ஸ் வந்து கேட்டெல்லாம் பண்ணுறவங்க வந்து வந்து ஃபாலோ அப் வருவாங்க, இங்கே ஆர்டர் கொடுத்தவங்க எப்போ பார்த்துட்டு சில பேர் இந்த வெஸ்பாஸ் ஹோட்டலில் வந்து பொண்ணை கூட்டு வந்து பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்குது, அது கிளிக் ஆச்சு. ஓ ஃபியூச்சர் டாக்டர் பொண்ணுகள் வந்து இப்போ இது கேட்கலாமே. ஆனால் புதூர் எங்கே இருக்குது, மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது, ஹோப் காலேஜ் தான் இருக்குது. சைக்கிளில் போவேன். அப்போ ஒரு 10-15 பொண்ணுகளை அதில் ரொம்ப கஷ்டமான வேலை பண்ணேன், அது வேலை ரொம்ப விளையாட்டாக பேசுவேன். அங்கே ஒரு 10-15 கேர்ள்ஸ் வந்து பிடிச்சி அன்னைக்கு கேர்ள்ஸ்கிட்ட தரேன். பட் அதுக்கு சேம் ப்ராப்ளம் என்ன படிக்காத என் மனைவிகிட்டையும் சகோதரியும் ஆச்சோ அதே ப்ராப்ளம். ஈவன் த ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆல்சோ ரெசிஸ்டிங் ஆர் ஹேவிங் சைட் ஆர் வந்து டிஃபிகல்ட் டு டாக் அபவுட் பர்சனல் ஹைஜீன் வித் அன்னோன் மேன். அப்போ டிசைட் பண்ணுறேன், ஸோ இனி ஃபீட்பேக் ஷீட்லாம் கொடுத்து அதெல்லாம் பொய்யா பொண்ணு எழுதி கொடுத்து டிசைட் எடுப்பேன். அப்போ ஒன்றா டிசைட் பண்ண, ஏன் நேப்கின் நம்மளே யூஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக போச்சுங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு சானிட்டரி நாப்கின் வந்து என்னுடைய அண்டர் கார்மெண்ட்டில் போட்டுக்கிறேன். பட் வேற கேன் கோ ஃபார் யூட்ரஸ், கர்ப்பப்பைக்கு எங்கே போகும்போது ஐ மேட் அ ஸ்மால் ஆர்டிஃபிஷியல் யூட்ரஸ் இந்த ரப்பர் பிளாடர். ஆல்ரெடி ஐ டோல்ட் ஐ ஹேவ் a lot of friends butchers. I spill animal blood on it. There is a tube connection to the bladder which I am wearing on hip and to the sanitary pad which I am wearing. While I am walking and cycling, I made a small press that will go to there. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இந்த ஹோல் ரிசர்ச் நெவர் ஹேப்பன் இன் லாஸ் வெகாஸ் ஆர் இன் ஜெனீவா ஆர் இன் சுவிட்சர்லாந்து. இட் ஹேப்பன்ஸ் இன் பாப்நாயக்கன் புதூர். அப்போ வந்து என்னுடைய கிளாஸில் பெட்ஸ்டைன் எனி ஒன் கம் நியர் இட்ஸ் அ ஃபவுல் ஸ்மெல், இட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். அப்போ வந்து இட் பிகம் வெரி அன்நேச்சுரல். நான் 10-20 நாள் யூஸ் பண்ணேன். பட் அந்த 20 நாளில் ஒரு விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாங்க் ஸ்லைடில் வந்துட்டுருக்கேன். அந்த 10-20 நாள் வந்து ட்ரைங் டு யூஸ் சானிட்டரி பட் மை செல்ஃப், இட் பிகம் வெரி அன்நேச்சுரல். அப்போ வந்து அந்த ஒரு 20 நாளில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து whenever I'm seeing a woman or girl in front of me, I'm only the person in the world. I am bowing down like anything. I'm giving a full respect to women. Why? Because I never forget the wetness, the lousy, the messy days. அதுக்கப்புறம் இன்னொன்று புரிஞ்சுது, அந்த 20 நாள் அந்த நாப்கின் யூஸ் பண்ணதுனால எனக்கு என்னுடைய பாடியில் I understand one secret. The strongest creature created by God in the world, not an elephant, not a tiger, not a lion, the women. Any man hearing this webinar having any doubt, please use wet sanitizer in your underwear. Send us a feedback to murugadam_job.com. இன்னைக்கு நான் வந்து from Denmark, Dennis sending the mail, Muruga, what you tell is true. I use sanitary pad, wet sanitary pad. I got a severe cold, heavier cold, fever. Because men anatomy is weaker than women. Luckily the women forget we dominate in the world. அதுக்கப்புறம் நாப்கின் நானே யூஸ் பண்ணி பார்த்தது கூட பிகம் அன்நேச்சுரல். இது வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல இருந்து பிகம் மந்த்ஸ், இயர் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. என்னன்னே வந்து கண்டுபிடிக்க முடியல. வை? பிகாஸ் what I unknowingly involve the area, the domain, which is meant for American and European. The personal hygiene industry is monopolized by America and Europe since Second World War. ஸோ அப்போ வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சனும் ப்ராக்டர் அண்ட் கேம்பிளும் பண்ணிட்டு இருக்க விஷயத்த நான் போய் மூக்கை நுழைச்சு பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கு தெரியாது. ஸ்ட்ரகிளிங். இட் இஸ் அ டாபின்ஸ் இஸ் சீக்ரெட். நோ ஒன் நோ அவுட் சைட் வாட்ஸ் ரா மெட்டீரியல் ஹவு தேர் மேக்கிங். இது கடையில் வந்து நான் ரொம்ப பிரில்லியண்ட்டாக நாப்கின் எல்லாம் வந்து கடையில் வாங்கி அதுக்குள்ளே இருக்க நாய்ஸ் வருதுமா? இல்லைண்ணா. ஓகே, நான் மியூட்ல போயிட்டேன். ஓகே ஓகே. ஸோ நான் இடையில வந்து நானும் கூட பிரில்லியன்ட் நினச்சிட்டு நாப்கினை வந்து கடையில் வாங்கி அது கூட இருக்கிற அந்த பஞ்சு எடுத்து பெரிய பெரிய லேபுக்கு இங்கே இருக்க சிட்ராக்கில் அனுப்பிச்சு ஒரு 20 வருஷம் போதே ஐ பெய்ட் 4,000 5,000 as a lab test. After 15 days I'll get a report from the lab. We found inside is a cotton filament. Cellulose, இதெல்லாம் காட்டன் டிஃப்ரெண்ட் பேர். பட் ஐ எம் ட்ரைங் வித் ஆல் காட்டன் அவைலபிள் இன் கோயம்புத்தூர். இட் இஸ் அ சவுத் இந்தியன் மான்செஸ்டர். பட் வந்து என்னோட நாப்கின் வேலை செய்யலை. ஸோ அதனால தான் வந்து டேக்கிங் இயர்ஸ். ஏன்னா நிறைய பேர் நினச்சுவாங்க என்ன ஒரு நாப்கின் பண்ணானாமா வித்வான் நினைப்பாங்க.
பட் இட் நாட் அ ஈஸி ஜாப். எனக்கு தெரியாமல் போயிட்டு நான் வருஷங்கள் போயிட்டு இருக்கு, அப்படியே பைத்தியக்காரன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணது வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த ரிசர்ச்சை ட்ராப் பண்ண நினச்சிட்டு இருக்கும்போது இட் கிரியேட் அ ப்ராப்ளம். மை ஒய்ஃப் செப்பரேட்டட் ஃப்ரம் மீ பிகாஸ் ஆஃப் தி சில்லி ரிசர்ச். ஸோ மை மதர் இஸ் ஒன்லி வித் மீ. இந்த சுச்சுவேஷனில் வந்து கேர்ள்ஸு வந்து கோஆப்ரேட் பண்ண, நான் யூஸ் பண்ண நாப்கின் பார்த்ததும் ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. அப்போ ஒரு சீரியஸான ஒரு ஐடியா வருது. ஒரு நாப்கினை வந்து செஞ்சு ஒரு கேர்ள்ஸ்கிட்ட கொடுத்துட்டு என்ன ஆச்சு எப்படியாச்சுன்னு கேட்கறது, யூஸ் பண்ண நாப்கினை திருப்பி வாங்கினா அந்த நாப்கினை என்னன்னு நாப்கினை கூட பேசியிருந்தேன். பட் ஹவு கேன் யூ ஆஸ்க் யூஸ் நாப்கின் ஃப்ரம் அ விமன் ஆர் கேர்ள்? Suppose my wife is with me, I can very well I can use my wife's napkin. She is separated from me. Now she is with my mother-in-law home. In this situation, I'm going to my mother-in-law home asking use napkin of my wife. Definitely, my mother-in-law will call the police because son-in-law with some bad idea. Again, I depend with the medical college girls. இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் சொல்றேன் அவங்ககிட்ட யூஸ் பண்ண நாப்கின் வந்து திருப்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன்னு தெரிச்சு ஓடிட்டாங்க கேர்ள்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் 2-3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து என்னன்னா சரி வந்து 10-15 கேர்ள்ஸ் யூஸ் பண்ண நாப்கின் வந்து பர்டிகுலர் பின்ல போடும்போது எப்படி முருகானந்துக்கு யார் எந்த நாப்கின் யூஸ் பண்ணான்ட்டு. பட் நான் ஒரு சீக்ரெட் கோட் யூஸ் பண்ணேன். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கலெக்டிங் ஏ யூஸ் நாப்கின் ஃப்ரம் கேர்ள்ஸ் லைக் எ ட்ரெஷர் இன் மை மஃபட். ஒரு டிஎஸ் 50 அப்போ தான் வருது, 4000 ரூபாய்க்கு டிஎஸ் 50. அதில் கொண்டு வீட்டில் பின்னாடி வந்து chicken per Sunday. The moment someone saw the substance, அவங்க வந்து பயங்கரமா அழுதுட்டு உடனே சொன்னாங்க, யாரோ என் பையனுக்கு இன்வால்வ் பண்ணிட்டாங்க, இட் பிகம் டோட்டலி மேட், யாரோ சேவ் பண்ணிட்டாங்க. என்னாச்சுன்னா she left instantly taking oral belongings. So the moment mother left, whole village they come out a story. I am become a man. I am affected by a bad spirit entering in my body. I am drinking, becoming a vampire in the evening, drinking girls' blood. ஏதோ ஒரு ரத்த காட்டறி உடம்புக்குள்ள போயிடுச்சு, இவன் பெண்கள் ரத்தத்துல தெரியுறான் அப்படின்ட்டு the village they want to தள்ளி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. They want to send out from my village. If they want to punish, they will hang upside down in a holy tree. They will kill me. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நாளைக்கு காலைல ஊர் பஞ்சாயத்தில் உங்களுக்கு தான் பண்ணிட்டு போகிறாங்க. நைட்டு நான் வந்து கிராமத்துலேருந்து புறப்பட்டு சிட்டிக்குள்ளே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன மெட்டீரியல்னு கண்டுபிடிச்சிட்டேன். வெரி சிம்பிள். நான் ட்ரை பண்ணது வந்து சாதாரண செடி, அதில் வர்ற பருத்தி, அந்த காட்டன். இதில் வந்து நீங்கள் நூல் பண்ணால் துணி நெய்யலாம். பட் காட்டனுடைய ப்ராப்பர்ட்டி, இட் வில் அப்சார்ப் லிக்விட் வித் லிட்டில் hesitation. Even after absorbing, if you make small press, the water will squeeze out. The absorbed liquid will squeeze out. In the simple reason, my napkin is not succeed with my women of my family and local women. But at the same time, the company's multinational, what they are using, the cotton is derived from the bark of a tree, especially pine tree. அப்போ வந்து அந்த மெட்டீரியல் தெரிஞ்சாலும் ஆனால் ஸ்ட்ரகிள் வருது பாருங்க. யூ நீட் திஸ் multi-million-dollar plant to process the particular மெட்டீரியல். ரோல் மாதிரி இருக்கு பாருங்க, அதுதான் மெட்டீரியல். அப்போ இங்கே நான் கேட்குற விற்பனையில் இருக்கவங்க, நீங்கள் வந்து படித்தவங்க, கோல்டு மெடல் வாங்கின கிராஜுவேட்ஸு ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. இட் பிகம் டஃப், இட் பிகம் டிஃபிகல்ட், டஃப், மோர் டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் மலை மாதிரி ஆயிடுச்சு இந்த பிரச்சனை. அவ்வளோ ஒரு பிரச்சனையாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இட் பிகம் டஃப், மோர் டஃப், இட் பிகம் கண்டினியூஸாக ப்ராப்ளம் இருக்கும். வாட் யூ டு? யூ வில் கிவ் அப். பட் என்னுடைய பிலாசபி என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க, அது வந்து கடினம், மிக கடினம், மிக மிக கடினமாகும் பொழுது விட்டுறாதீங்க, அதை பண்ணுங்க. பண்ணுனா யூ வில் கெட் அக்கலாட்ஸ் எவ்ரிதிங். பிகாஸ் ஆஃப் த டஃப் யூ ஆர் நாட் டூயிங், யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் ஈஸி. யூ ஃபுல் anyone can do the easy thing. Who are you to do the easy thing? So that's what, whenever anything you are trying, it becomes tough, kadinam. It is a clear indication by God. Do it. If you do it, you will get accolade. அதுக்கப்புறம் I will spend another 4.5 years on this simple method. It is called T&D method in my own university under neem tree. It is nothing but trial and error method.
anyone want to do innovate something, a process or anything, only method given by God and error. அப்ப வந்து ஒரு புதிதாக வந்து உருவாக்கு என்றாலே அது வந்து தவறாகும், திருத்தணும், தவறு திருத்தி இப்படிதான் பண்ண முடியும். இப்படிதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள், அதாவது மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிப்பு உண்மையான கண்டுபிடிப்புங்க. ஒரு வாகனத்தை வந்து உயிருள்ள ஒரு மிருகங்கள் தான் இழுக்கும், குதிரை இழுக்கும், மாடு இழுக்கும், அதுக்கப்புறம் எருமை இழுக்கும் போது ஒண்ணுமே இல்லாம வந்து ஒரு ஆட்டோமொபைல் அப்படின்னு ஒரு மெஷின் இழுக்குது பாருங்க, அது இன்வென்ஷன். கண்ணுக்கே தெரியாது, அது வந்து இந்த தீபம் எரியும், எண்ணெயே வேண்டாம் சொன்ன லைட்டு, அது இன்வென்ஷன். எலக்ட்ரிசிட்டி. இது மாதிரி ஒரு பிரேக் த்ரூ இனோவேஷன் வந்து இந்த நூற்றாண்டுல வரவே இல்லை. கிரிமினலி பேஸ்ட் இப்போ யூஸ் பண்ணுற வெபினார், இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் இனோவேஷன் சொல்லாதுங்க. இட் இஸ் இன்க்ரிமெண்டல் ஃப்ரம் டெஸ்லா. ஸோ பிரேக் த்ரூ இனோவேஷன் ஏன் வரல அப்படிங்கிறது அது பெரிய டாபிக், தனியாக பேசுவாங்க. ஸோ பிரேக் த்ரூ இனோவேஷன்ஸ் வந்து திருப்பி வரணும் அப்படிங்கும்போது நீங்க திங்க் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒருத்தர் வந்து 19th சென்ச்சுரியில் ஒரு ஆட்டோமொபைல் கண்டுபிடிச்சா அதுல இருக்கிற புகை எடுக்கிறதுக்கே நீங்க வந்து இ வெஹிக்கிள் அது வெஹிக்கிள் ஏமாத்தி தெரிவிங்க. அப்படியே இல்லை, அது வந்து வீலே கழட்டிட்டு இது வேற மாதிரி போகணும், ஒரு கிராவிடேஷன்ல சம்திங் டிஃபரெண்ட்ல. ஸோ பிரேக் த்ரூ இனோவேஷன், the world is looking for a breakthrough innovation, not incremental, because we are very well satisfied for whole century on incrementals. Now the corona is winning us. If continuously there are Einsteins, there are Edisons, there are people, corona will nothing will do. There is no people, there is no scientists at all. That's why we are suffering like anything. So breakthrough innovation, something original, that's different. So this on this trial and error method, I spent another 4.5 years. அப்போ இது வந்து நான் ஓப்பனாக வந்து ஒரு கோயம்புத்தூருக்காரன் என்னோட சின்ன ஒரு ஷாப்பில் என்னோட சொந்த பணத்தில் என்னோட ரத்தத்தை ஜிஹெச்சில் விற்று நான் பண்ணதுனால ஐ ஓப்பன்லி அட்மிட்டிங் ஐ டிட் திஸ் இனோவேஷன் ஆன் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். இதே வந்து ஒரு பெரிய கார்பரேட்டு இல்லை வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் ஒருத்தர் பண்ணால் they won't admit themselves as a trial and error method. That's why they coined a beautiful word, a word called R&D. The stupid word R&D makes the whole younger generation, they are not coming to for any innovation. The moment they saw R&D, they think, oh my God, it is meant for ISRO or NASA or Kalam. So not like that. So whenever you are seeing R&D ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை R&D மேலே ஊற்றி கலக்கினீங்கன்னா டைலூட் பண்ணிங்கன்னா இட் பிகம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பார்க்கும்போது ஈவன் அரியர்ஸ் வச்சிருக்க பிஇ பயணம் கூட ஐன்ஸ்டீன் ஆகும். பட் இங்கே போகும்போது அது வேற எங்கேயோ போயிருங்க. இது ஒரு ஜிம்மிக், இது ஒரு பெரிய ஜிம்மிக். அதனால வந்து டோன்ட் அஃப்ரைட் வைல் யூ ஆர் சீயிங் R&D, திங்க் அபவுட் முருகானந்தம், டைலூட் இட், it become trial and error method, then innovation happened. So out of trial and error method from the day one, after 8.5 years, I invented this simple machine. So any uneducated woman can apply the same raw material used by Johnson or Procter & Gamble and the simple machine. The woman can make a world-class sanitary pad at their dining hall. It's a world first, low-cost, affordable sanitary pad making machine. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சானிட்டரி பேட் விலை ஜாஸ்தி இருக்கு, அதை வந்து ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்க ட்ரை பண்ணலாம். கோர் ஐ எம் கிவிங் ஏ சொல்யூஷன் அட் த கோர்னு. விலை ஜாஸ்தியா இந்த இடத்துக்கு கம்மியா இருக்கும், ஃப்ரீயா கொடு, அரசாங்கம் வந்து இலவசமாக தர வேண்டும், வரி அது சொல்ல ஒரு மெஷினை பண்றேன், வேலை கம்மியா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், வேலை முடிஞ்சது. அது சால்விங் ப்ராப்ளம் அட் த கோர் லெவல் தான். பிரச்சனைக்கு வந்து வேரில் வெடிவிப்பது. மெஷின் கண்டுபிடிச்சாச்சு. மெட்டீரியல் வந்து இந்த பெரிய கதை சாம்பிள் வாங்குறதெல்லாம் மெட்டீரியல் அமெரிக்காவில் இருந்தெல்லாம் நாப்கின் பண்ணிட்டு அந்த மெடிக்கல் காலேஜ் வந்து 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் ஆச்சு. இவங்க வந்து என்ன அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, எப்படி இப்போ இவங்க அண்ணன் கூப்பிட்ற மாதிரி. அப்போதான் ஸ்கூட்டி அப்படிங்கிற வண்டி வந்து பெண்கள் வந்து கீரில் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த ப்ராப்பர் மெட்டீரியலில் இந்த மெஷினில் பண்ண நாப்கின் கொடுத்த ஒரு பொண்ணை வந்து நான் மீட் பண்ண மேட்டுப்பாளையம் ரோட்டில். அப்போ அவங்களுக்கு பார்த்து என்ன நல்லா இருக்குமா ஸ்கூட்டர் அப்படிங்கிற நாப்கின். அந்த பொண்ணு ஃபீட்பேக் தருது, ஆனால் அவங்க நாப்கின் தான் யூஸ் பண்ண மறந்துட்டேன். See the யுராகா மொமெண்ட். ஒரு பொண்ணு பீரியட்ல இருக்கிற பொண்ணு என்னோட நாப்கின் யூஸ் பண்ணி பீரியட்ல இருக்கிற மறந்துட்டான். Such a comfort my napkin is giving. I am succeeded. It's யுராகா மொமெண்ட். Succeeded. இப்போ வந்து மெஷினை கண்டுபிடிச்சாச்சு, நாப்கின் வேலை செய்யுது. ஆனால் யாருக்காக பொண்ணு, அந்த மனைவி கூட இல்லை, ஃபேமிலி இல்லை, தனியாக இருக்கேன், பிச்சைக்கார மாதிரி தோற்றம். அப்போ அந்த மெஷினை வச்சு லோக்கலாக பண்ணி என்னதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் மெல்ல வந்து அறிவு சார்ந்த அறிவு ஐபிஆர் ரைட்ஸு, பேட்டன் ரைட்ஸ்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் இனோவேஷன் கண்டுபிடிச்சோம்னா இது இவால்வேஷன் பண்ணுறதுக்கு
ஒன்லி பிளேஸ் வந்து அப்போ ஐஐடி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. யாரோ சொல்றாங்க மேல அப்படியே நான் தான் பழகி கற்றுக்கொள்வதே ஆளாச்சுங்க. அப்போ ஐஐடிக்கும் போது எனக்கு அப்போ வந்து ஐஐடி வந்து நிறைய பேர் தப்பா சொல்லுவேன். எனக்கு இந்த ஐடிஐக்கும் ஐஐடிக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியாது. நான் நினைச்சேன் மேட்டுப்பாளையம் ரோட்ல கோயம்புத்தூர் சொன்னதுனால சின்ன ஐடிஐ, மெட்ராஸ் பெருசால பெரிய ஐடிஐன்னு. அப்போ அவங்க ஐடிஐன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த ஆஃபீஸர் சொல்லுவாங்க, முருகா இது ஐடிஐல ஐஐடி, அப்போ அவங்க ஐ மாற்றி போட்டுருக்கீங்க. அங்கே இந்த மெஷின் அனுப்புகிறேன், எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு பெரிய ஹால் இருக்கு. அப்போதான் ராமர் பிள்ளை பக்கத்து ஹாலில் ப்ரூவ் பண்ணுறாரு பெற்றோர. பெரிய கதைங்க. அப்போ வந்து முதல் தடவையாக தாடி மீசி ஒட்டுக்கா வச்ச ஆண்களை பார்க்குறேன். ஃபுல் பேட்டும் கிடையாது, ஆஃப் பேட்டும் கிடையாது, பெர்முடாஸ் போட்டிருக்காங்க. அவங்க இங்கிலீஷ் உடம்பு முறை பேசுகிறாங்க, ஹாய் போயிட்டு. எனக்கு அப்படியே பார்த்துட்டு என்னடான்னு பார்த்தேன். நான் நல்லா பார்த்துக்கோங்க எப்படி பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் இன்ஜினியர், எதை வேணும் மிஷின் பண்ண முடியும், இன்ஜினியரிங்லாம் தெரியும். பட் அவ லாங்குவேஜில் கை வைக்கிறாங்க. அப்போ இருந்தாலும் வந்து இதனுடைய கோர் கவிதை இயற்றுவதன் தொழில் மாதிரி என்ன கேட்டாலும் என்னுடைய மதர் டங் சொல்ல முடியும். ஏன் இந்த பிளேடை வந்து ஹை கார்பன் ஸ்டீலில் பண்ண, எந்த ஆங்கிள் வச்சிருக்க, புரியுமில்ல. என்ன உலகத்துக்கு என்ன லாங்குவேஜ் பேசினாலும் டொமைன் நாலேஜ் இருந்தால் யூ கேன் எஸ்கேப். If you don't have domain knowledge, then only you need a linguistic support to bluff the thing. If you have a domain knowledge, nothing. அவன் வந்து என்ன ரஷ்யன் பேசினாலும் ஹை கார்பன் ஹை கார்பன் தான் சொல்லி ஆகணும் அவன். அப்போ நான் பதில் சொல்லிடுவேன். அப்போ வந்து அந்த டீம் 6 பேர் ஐஏ இன்ஜினியர்ஸ் ஐஐடியில் தி அக்செப்டட் திஸ் இன்னோவேஷன் அப்படிங்கிறத. பட் வந்து அவங்களும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எனக்கு வந்து நமக்கு புரியுதில்ல, கான்ஃபிடன்ஸில் போயிருக்கோம். எதுக்கு இந்த ஆள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மிஷினை மரத்தில் பண்ணி வச்சிருக்கான், என்ன பண்ண போறான் இதை வச்சு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் ஒரே டவுட்டு, இந்த மிஷினை வச்சு, இந்த மரத்தில் பண்ண மிஷினை வச்சு ஹவு ஐ எம் கோயிங் டு கம்பீட் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அண்ட் ஜான்சன் அண்ட் ஜான்சன். இதுதான் பிரச்சனைங்க. அப்போ வந்து அன்னைக்கு அவங்க இங்கிலீஷில் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் என்னுடைய தாய்மொழி தமிழில் என்னுடைய இதயத்தில் இருக்கு. மைண்ட்னு சொல்ல விரும்பல. நான் எப்பவும் உங்க கூட பேசிட்டு இருக்குது, ஐ எம் ட்ரைங் டு கன்வே ஹார்ட் டு ஹார்ட். ஐ டோன்ட் பிலீவ் இன் மைண்ட், இன்டலெக்சுவல் மைண்ட், இதெல்லாம் ஹார்ட் டு ஹார்ட். பதில் இதயத்தில் இருக்கு. அப்போ என்ன அவங்க சொல்ல வரீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், என் அப்பா வந்து ஒரு கைத்தறி தொழிலாளி. நாங்கள் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து 5 பேர் வீட்டில் வந்து கைத்தறி சேலையை நெஞ்சு கோயம்புத்தூர் விற்று பொழைச்சிட்டு இருந்தோம். யாரும் சாகலை. My father made a cotton sarees. We sold and survived, myself, my father, mother, to younger sister, amid of 410 fully mechanized mill in the city. அப்போ வந்து எங்கள் ஃபாதர் வந்து சின்ன எக்யூப்மெண்ட் வந்து he never want to use rough shoulder with a Lakshmi mill owner. The same way I want to use equipment somewhere, do something other than what the big company do. So I don't want to use equipment to rub shoulder with Johnson Procter & Gamble. அப்போ நிறைய நேரங்கள் வந்து இன்னைக்கு டிபேட்டில் வின் பண்ண முடியல, உங்க லிங்குவிஸ்டிக் வந்து பத்தலை, பட் யூஆர் ப்ராக்டிக்கல் மேன் அப்படிங்கும்போது டோன்ட் டிபேட் யுவர் ஒய்ஃப் ஆர் யுவர் மதர் இன் லா, ஃபாதர் இன் லா. ஸோ த ப்ராக்டிக்கல் சக்ஸஸ். இஃப் யூ ஆர் இனோவேட்டர், இஃப் யூ ஆர் ஹேவிங் அன் ஐடியா, டோன்ட் டிபேட் வித் பீப்புள், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ த ப்ராக்டிக்கல் சக்ஸஸ், தென் த வேர்ல்ட் shut their mouth. அப்போ இந்த முதல் மிஷினை ஐ டுக் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு மதுபனி இன் பீகார். நல்லா பார்த்துக்கோ, மதுபனி பீகாரில் கொண்டு போய் வைக்கிறான். அப்போ வந்து அங்கே ஏன் அப்படின்னா, அந்த சேலைகள் வந்து சில சமயம் நாங்கள் பீகாரில் அனுப்பிச்சா பணமே வாங்க முடியாது. அப்போ எனக்கு அந்த அப்பவே தெரிஞ்சு பீகார் ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு டஃப்பான ஏரியா. நீ அப்போ அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கே வேணால் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். சி த ஃபீல்ட் ட்ரையல். நான் எல்லாத்தையுமே வந்து அந்த இங்கிலீஷ் வார்த்தை தெரியாமல் பண்ணுறேன். ஃபீல்டு ட்ரையல். ஒரு பைக் கண்டுபிடிச்சிட்டா டெரைன் லடாக்கு கூட ஓட்டி பார்க்குறேன் காரை, பைக் ஓட்டுறது. அது மாதிரி என்னோட மிஷின் வந்து டஃபஸ்ட் டெரைனில் பீகாரில், அது நேபாள் பார்டர் கொண்டு போய் வச்சு அங்கே வந்து அந்த விமன் வந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து அந்த பெண்கள் முதல் முறையாக உலகத்தில் ஒரு சிறிய சானிட்டரி நாப்கின் ஃபேக்ட்ரிக்கு ஒரு மைக்ரோ யூனிட்டுக்கு பூஜை போடுறாங்க. இது வந்து ஒரு மிராக்கிள். அப்போ என்ன பண்ணன்னு பிறகு கேஸ் ஸ்டடிஸ் வந்து இன்னைக்கு முருகானந்தத்தை பற்றி பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஹார்வர்டில், ஸ்டான்ஃபோர்டில், ஆக்ஸ்போர்டில், ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த ஆத்தர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா, so far from Second World War, the personal hygiene industry or domain is
in the hand of Procter and Gamble and Johnson Johnson. என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் அ மேக்ரோ ஒன் சென்ட்ரலைஸ் மாடல் ஆஃப் டூயிங் திங்ஸ். அதை வந்து கோயம்புத்தூர்ந்து ஒரு படிக்காத ஒரு பையன் போய் ஒரு பாம் வச்சு கன்வெர்டட் இன்டு மைக்ரோ அண்ட் டீசென்ட்ரலைஸ் மெத்தட் ஆஃப் டூயிங் திங்ஸ். என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. அப்போ வந்து இப்போ கேட்குறாங்க, முருகா முதல்ல கொரோனா வரும்னு தெரிஞ்சு போச்சு 2020. யூ டீசென்ட்ரலைஸ் யுவர் இண்டஸ்ட்ரி இன் ஸ்மால், நாட் இன் பிக், அண்டர் ஒன் ரூஃப். இப்போ மேட்ச் ஆச்சுல்ல. இன்னைக்கு ஜான்சன் வந்து பாதி ஆள் வச்சு வேலை செய்யணும், ப்ராக்டர் வேலை செய்யணும். பட் முருகாவோட இண்டஸ்ட்ரி 5-6 இண்டஸ்ட்ரி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து நோ நீட் டு க்ளோஸ், பிகாஸ் மைக்ரோ அண்ட் டீசென்ட்ரலைஸ் மெத்தட் இட் ஓன்ட் அஃபெக்ட். நேற்று ஒரு பெரிய வெபினார் ஓடிச்சு. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க கதை டெக்னிக்கலாலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ மைக்ரோ அண்ட் டீசென்ட்ரலைஸ் மெத்தடில் ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து நான் அங்கே ஓப்பன் பண்ணேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சக்ஸஸ். அதை நீங்கள் பேட்மேன் அப்படிங்கிற படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதை அப்படியே காமிச்சிருப்பாங்க ஆங்கிலத்தில், ஹிந்தி படத்தில். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இன்னொரு மிஷின்ஸ் ஒன் மேன் ஆர்மி திருப்பி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஆந்திர பிரதேஷில் அனந்தபூரில் அங்கே பண்ணும்போது அங்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. பார்த்தா அப்பதான் தெரியும் அவங்க நக்சல்ஸ்னாங்க. மை காட், இது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஏரியா. பட் ஒன்லி த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஒன்லி த அங்கிள்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், நாட் த உமன். அப்போ வந்து அவங்களுக்கு நான் வந்து ஒரு லைவ்லிஹுட் தரேன். சி திஸ் உமன் ஆர் ஈட்டிங் குட் ஃபுட் ஒன்லி அண்ட் ஃபெஸ்டிவல் டேஸ். நீங்கள் படத்தில் பார்க்கும் பெண்கள் நல்ல உணவை வருடத்துக்கு ஒரு முறை பண்டிகை நாட்கள் மட்டும் சாப்பிடும் ஏழை பெண்கள். இவங்களுக்கு செட் பண்றேன். அதுக்கப்புறம் டேக்கிங் ஏ மெஷின் டு தெக்ரி ஃப்ரம் டேராடூன் இஸ் 10 hours. பேக் வியூ. இங்க போய் வந்து கேன்சர் இருந்தா கூட 6 months இந்த ட்ரைபிள்ஸ் கூட இருந்தீங்கன்னா the cancer will cure, you will get 6 packs on your stomach. So அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, to reach this place Johnson will take another 25 years. Muruganandam is already there. This is called rural marketing. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு ரெவல்யூஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்றேன், இந்தியாவில் வந்து 5% தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றேன். 2005 மரியாதை மன்மோகன் சிங் வந்து பிரதமராக இருக்காரு. அப்ப யாருமே என்னுடைய ஒத்துக்கல டெல்லியில. எல்லாரும் வந்து இந்த விளம்பரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு டிவியில் வரது பார்த்து ப்ளூ தண்ணி ஊத்துறது பார்த்து ஏதோ ஒரு மாயை வந்து இந்தியாவுக்கு அத்தனை பெண்கள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு மாயை கிரியேட் ஆயிடுச்சு. பட் முருகானந்த கரெக்டா பல்ஸ் பிடிச்சா இல்லை, 5% தான் யூஸ் பண்றாங்க. இந்த சபையில் வந்து வெள்ளக்காரன் உட்காந்துருக்கனால நான் வந்து என்னுடைய பாரத் மாதோட மானத்தை வாங்க விரும்பல. தட்ஸ் வை ஐ செட் 10% ஒன்லி யூசிங். அப்புறம் அவங்க நம்ம தான் படிக்காத ஆளாச்சு, கோயம்புத்தூர் போன ஆளாச்சு. தென் தி கவர்மெண்ட் கால்ட் ஏசி நீல்சன். இன்னைக்கு ரிப்போர்ட் ஆத்தன்டிக்கா இருக்கும். The AC Nielsen team took 18 months time. எத்தனை கோடி செலவாச்சுன்னு தெரியல. They come out a figure. என்ன தெரியுங்களா? திருப்பி சொல்றாங்க, 88% பெண்கள் இந்தியாவில் நாப்கின் யூஸ் பண்றது இல்லை. முருகானந்தம் told only 10% women are using. அவங்க திருப்பி சொல்றாங்க அவ்வளவுதான், 90%. ஆமா ஆமா, பட் முருகானந்தம் சொன்னாரு 10% தான் யூஸ் பண்றாங்க, பட் ஆமா 90% யூஸ் பண்றது இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ 1947 எத்தனை பிரைம் மினிஸ்டர், எத்தனை பிரசிடென்ட், எத்தனை எம்பிஸ், 2005 வரைக்கும் இவங்களுடைய பெனிட்ரேஷன் லெவல் வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் மல்டிநேஷனல் கார்பரேட் லைக் ஜான்சன் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் யூ ஆர் ஏபிள் டு பெனிட்ரேட் ஒன்லி 10%, 12% அஃபீஷியல் ரெக்கார்டு வருங்க. அப்போ 88% யூஸ் பண்ணுற போது இதோட காஸ்ட் வந்து ஹெல்த்தில், ஜிடிபியில் எல்லா இடம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து நான் மெல்லமா இதுதான் வந்து போயிட்டு நான் இந்த சின்ன எக்யூப்மெண்ட் மூலமா வந்து கார்பரேட் ரீச் பண்ண முடியாத இடத்துல கொண்டு எல்லாம் வச்சு ப்ரமோட் பண்ணி, ஈவன் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆர் மேக்கிங் sanitary pads, the school girls. ஸோ the total மாடல் வந்து ஒரு by women for women, பெண்களால் பெண்களுக்கு அந்த மாதிரி மாற்றிட்டு, then I met the President Kalam. I met the President, so historical day. 2 முதல் மீட் பண்ணிக்கிறேன். And I got a best engineering innovation award from Pratibha Patil madam. I met second president. அவங்க வந்து being a woman, she understood everything. I became a guest of Rashtravid Bhavan several times. அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோவிட் வந்து நிறைய ஆப்ஷன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். பட் எது நீங்கள் பண்ணாலும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மைண்ட் வந்து ரீட்டைலிங். அது இப்போ எத்தனை செஞ்சுரிக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. சடன்லி வந்து ஆஃப்டர் எலக்ட்ரானிக் இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் வந்து பீப்புள் ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் நாய்ஸ் ஆன் இ-டெய்லிங். அப்போ வந்து சின்ஸ் 1947 there is retailing. For last 10 years to 15 years there is retailing. In spite you are able to penetrate only 10% in India.
and many African countries are unable to penetrate not even 10%. Then how Muruga is become succeeded? Muruga's model is not retailing or retailing. My model is detailing. Even now, I'm not trying to give a webinar. I'm trying to detail what I did, how I did, what I'm going through. So through this detailing model, because sanitary napkin is not a product, you have to give the menstrual hygiene awareness, then you give this product. So this way we created some detailing through women to women model. Out of it, we created 1,340 local brands. இங்க நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஒரு பிசினஸ் கண்டுபிடிச்சுமே அதை வந்து வச்சு எத்தனை கோடி பண்றது அதெல்லாம் இல்லை. I give a complete freedom. I put my mission design on an open forum. Anyone can copy. There are dozens of people they copied. They never give credit to me. They give simple incremental, including IITs of many IIT schools. So these 1,343 brands now creating almost $1 billion revenue. That is why I became a guest lecturer in Harvard, in Oxford, everywhere. So that is makes me, I called by நிறைய பேர் நினைச்சாங்க யார் வந்து எதிரின்னு நினைச்சாங்களோ they became a friend. I got a mail from London. நாலே லைன், முருகா, where we failed after spending $500 million, you succeeded in a frugal way. Are you ready to share your secret of success with us at London? அனுப்பிச்சு யாத்திரீங்களா, Procter and Gamble. This is the picture. I am speaking with the global CEO Paul Coleman of Procter and Gamble. அப்போ சமயத்துல the black coat வந்து இந்துஸ்தான் யூனிலிவருடைய ஏசியன் ரீஜன் 7 கண்ட்ரியுடைய சீஃப் சஞ்சீவ் மேத்தா. ஃபைனலி முருகா இஸ் இன்வைடட். இது வந்து கொல்லம் பட்டரில் ஊசி வைக்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணீங்கன்னா the whole market which I create இது பண்ணது வந்து it's a created one. I never steal any one market. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெரும்பாலும் பிஸ்னஸ் அப்படின்னாலே இன்னொருவர் செய்ததை கபலீகரம் செய்வது, இன்னொரு மனைவியை வந்து கொள்ளையடிச்சுக்க, ராவணன் மாதிரி, அது உன்னுடைய திறமையாகும். ஏதோ ஒன்று வந்து டாக்ஸி ஓடிட்டு இருப்பான், ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துட்டு ப்ளூ டாக்ஸிம்பாங்க, ஆரஞ்சு டாக்ஸிம்பாங்க, மாலா கீழாம்பாங்க. ஸோ இது மாதிரி இல்லை. கம்ப்ளீட்லி த மார்க்கெட் விச் ஐ கிரியேட்டட் இஸ் எ கிரியேட்டட் ஒன், நோ ஒன் மார்க்கெட் அப்படிங்கிறது both J&J, TNG, they know. That is why I become a item girl with them. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து நாப்கின் யூஸ் பண்ண விட யூஸ் வைக்கிறேன். லேட்டர் தே வில் பிராண்ட் ஷிஃப்ட் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஹேப்பன். அடுத்தது ஐ கால்டு பை வாலும் குபேரன் பில் கேட்ஸ். தயவுசெய்து இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, இதெல்லாம் நான் போய் தலையை பின்னாடி வச்சுலாம் எடுக்கிறது இல்லைங்க. ஏதாவது செய்யுங்க, சாதிங்க, தே வில் இன்வைட் யூ. They will take a photograph, then they will send it to you, then you share. The photograph which I am showing is taken by them, not by me. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போய் யாராவது பார்த்தா பின்னாடி ஃபோட்டோ எடுக்கிறது, தலையில எடுத்துட்டு வந்து அப்புறம் மார்க் பண்ணி பக்கத்தில் வைக்கிறதுலாம் வேண்டிய அவசியம் இல்லை. டூ சம்திங், அச்சீவ் சம்திங், தென் யூ கால். ஸோ இது வந்து சியாட்டில் நடந்தது. இது சேம் அவங்களும் அப்படி தான். மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து பல பில்லியன் செலவு பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அவேர்னஸ் வந்து எப்படி நீங்கள் பண்ணீங்க, தென் இட் பிகம் ரெவல்யூஷன் குளோபல். ஸோ இது வந்து காட்டாம்பேட்டில் ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா அதாங்க உண்மையிலேயே ஒரு விஷயத்தை வந்து நிஜமான விஷயத்தை செஞ்சீங்கன்னா இங்கிலீஷ் சொன்னால் ஈஸியாக இருக்கும். இஃப் யூ ஆர் ஹேவிங் எ ரியல் இன்னோவேஷன், யூ நோ நீட் டு ட்ரம்பட் யுவர் செல்ஃப், த வேர்ல்ட் வில் ட்ரம்பட் ஃபார் மீ. இட் இஸ் செட் பை ஆனந்த் மகிந்திராங்க. இல்லை முருகா, நீ வந்து நிஜமாக பண்ணியிருக்க, நீ உண்மை சொல்லணும்னா உலகம் பேசுகிறேன். ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லண்டன். ஸோ தென் ஐ காட் பத்மஸ்ரீ. ஐ met பிரணாப் முகர்ஜி சார். He is my customer also. He bought few machines for his village. I met the third president. இப்போ இருக்கிற பிரச்சனை மட்டும் மீட் பண்ண முடியல. இல்லை வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, அவர் மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ வாட் யூ ட்ரீம் டு மேக். ஸோ எல்லாம் இருந்தீங்கன்னா இப்போ ஒரே பிரச்சனை வந்து நீங்கள் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும் போது உங்கள் வளர்ப்பு, உங்கள் மைண்டில் இருக்க எல்லாமே யூ ஆர் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது அவுடேட்டட் மெத்தட். இப்போ இருக்கிற கோவிட் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல். ரியலாக வந்து Corona, it's eye opener for many industries, many father mothers, because now you cannot see an opportunity. So instead of seeing an opportunity, நான் முதல்ல இருந்தே சொல்றது look for a problem. ப்ராப்ளத்தை எதிர்பார்த்தனா, luckily you born in India, every step you will get 10 problems. Took a problem because Muruga saw a problem. The wife is not using sanitary pad, the Indian women are not using sanitary pad. He took a problem, he addressed, he gave a solution.
I became a solution provider. I built around the industry out of it. So now is everything happened. So then you dream solution to your problem and innovation, then you become a change maker. Then I built an organization that measurable social impact. So far, 5,300 machines set up all over India and 27 other countries. This is called the names given by the world. Finally, the world is calling me as a corporate bomber, but I never put any bomb on any corporate. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐ செலக்டட் பை த பர்ஃபார்மன்ஸ் தேட்டர் இஸ் அன் ஆர்கனைசேஷன் பை ஃபார்ச்சூன் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ங்க. அதில் வந்து தே செலக்டட் மீ ஃபார் அ இன்ஸ்பயர்ட் லீடர்ஷிப் அவார்ட். ஸோ ஐ எம் சிட்டிங் வித் வேர்ல்டு பேங்க் ஜெர்மி. நல்லா பாருங்க, 9th ஸ்டாண்டர்டு, பட் ஐ ஹேவ் டு கிவ் ஆன்சர். ஏன்னா the moment you cross our country, you are not Muruga, you are India. So again, I met Paul Polman. அவரை ஹக் பண்றேன். I put 140 billion hugging 0 billion. Money is not a matter. So the thing what you did, the what you call that, the change, something, you know, the impact. So impact is more than billion. So that's what அங்க வந்து யார வருஷனாலும் மினிமம் 100 பில்லியனுங்க. ஃபார்ச்சூன் கம்பெனி சிஇஓஸ்னா யாரா இருக்கும். So it's become a historical photo. 140 billion hugging. He became my fan and he my well wisher. Probably retired. So only 3 people are Indian: Sam Pitroda, Ajay Banga of Mastercard, and me in London. So இது வந்து இந்த டைம்ஸ் அண்டர் ஃபங்க்ஷன் 4 பேர் இந்தியாவில் செலக்ட் பண்ணாங்க. பட் 3 பேர் யாரும் வரல. நம்ம பிரைம் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தது. Finally, a school dropout representing India in New York. I walk like Aishwarya in that carpet. 2 girls assisted me. Uh, these are the questions. Now the foreign media is bombarding question on me. I try to manage. So it's a very only I worried. I don't know the other 94 people who they are, 96 people, but everyone know who I am. So thanks God, they and the measurable social impact created so far, more than 110,000 rural women got direct employment, and livelihood is like equal to Reliance. And it became a movie later, acted by Akshay Kumar Padman. So this is the Padman trailer. Anyone who never watched the movie, please watch the movie. So anyone did watch the movie, please watch this movie. Then recently we got Oscar for our documentary. So
It's called Period End of Sentence. It's a documentary. Then again, I selected by Fortune magazine as one among the world's 50 greatest leader list. So you just image is happening. This world best leader. So more than 45 million shifted from unhygiene to hygiene sanitary producing method. The vision where I'm going is very clear. The vision is creating a million rural employment only in India and making India into 100% net music country from current level of now it is 34%. That is the old slide I told. So we remeasured. It is by government, so it is now 34%. So not only India, the design is very well matching for 106 developed nation, though it will change not only India, it is changing the world. So this is called Pink Revolution. So this is a country already we have precision. So this is called beyond marketing. Being small, anyone can do big thing. Truly made in India. Thank you very much, hearing everyone. Thank you. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்தது நான் பார்க்கறதுக்கு. இன்ஸ்பயர் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து பெரிய புதுசா இருக்கு. ஆடியன்ஸோட ஒரு க்ளோஸ்ல பார்த்தது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஹூ இஸ் வாட்சிங். ஸோ இஸ் ரியலி ஏன்னா ஐ ஆம் த பர்சன் சீயிங் த ரிசல்ட் இன்ஸ்டன்ட்லி. ஸோ இங்கே வந்து ரிசல்ட் என்ன உடனே வந்து அந்த சேஞ்ச் தெரியும். அந்த மூஞ்சி அப்படியே மாறுங்க. டக்குன்னு எந்திரிச்சு ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் மை ஸ்பீக்கிங் செஷன்ஸ் எண்ட் அப் வித் ஸ்டாண்டிங் ஓவர்ஸ். ஸோ அதனால வந்து அந்த மெல்ட் ஆன அப்படியே எனக்கு தெரியும். இங்கே பார்க்க முடிய மாட்டேங்குது. இட்ஸ் ஃபைன். இஃப் ஒன் பிரைன் இஸ் சேஞ்ச் ஐம் வெரி ஹாப்பி. நிச்சயமா நான் எல்லாருமே வந்துட்டு பாக்குற எல்லாருமே இங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல கொஸ்டின்ஸோட சேர்ந்து வெரி இன்ஸ்பைரிங். நான் வந்து இதை நிறைய பேரை பார்க்க சொல்ல போறேன், நிறைய பேர் இதை கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அவங்களுக்கு தெரியலன்னா நிச்சயமா எல்லாருமே இன்ஸ்பயர்டா தானா இருக்காங்க. இப்போ என்னுடைய இது உங்களுக்கு தெரியுமா, ஒன்லி ப்ரெசன்டேஷன் தெரிஞ்சாங்க. இந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் என்னுடைய தெரியுதுண்ணா. தெரிஞ்சது. ஓகே ஃபைன். அப்போ ஃபைன். ஆனா சில கேள்விகள் மட்டும் இருக்கு, எடுக்கலாமாண்ணா? ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு இது இருக்கு. 6:30 6:17 ஆச்சு. 6:30 வரைக்கும். ஓகே. ஆனா ஒரு கேள்வி வந்துட்டு, நீங்க நீங்க ட்ரை பண்ணதா சொன்னீங்கல்லண்ணா, அந்த பேட் யூஸ் பண்ணி உங்களோட நீங்க மேனுஃபேக்சர் பண்ணதையே. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து உங்களை ஏதாவது சொல்றதோ இல்ல திட்டுறதோ இல்ல மேட்னு சொல்றதோ, இப்போ நம்மலாம் ரொம்ப இன்றைய காலத்துல இளைஞர்கள்லாம் சும்மா வீட்டுல இருக்கவங்க பைத்தியம்னு சொல்லிட்டாலோ இல்ல நம்ம கிட்ட யாராவது வந்துட்டு நீ பண்றது தப்புன்னு சொல்லிட்டாலும் நமக்கு சீக்கிரமா அந்த ஹோப் போயிடும். அதனால வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயம் செய்யும்போது எல்லாரும் சொல்லும் போது உங்களுக்கு அது எப்படி இருந்ததுன்னா, எப்படி அதையும் மீண்டு வந்தீங்க நீங்க நம்பிக்கையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் நான் சொல்லிட்டேங்க. நீங்க வந்து அந்த மெஷரிங் எப்படி இருந்தீங்கன்னா, நீங்க முதல் வந்து தத்துவமே வந்து காற்றை விட எடை குறைவானதுதான் பறக்க முடியும். இதுதான் இதுங்க. ஒரு இரும்பு பீஸ்ல செஞ்ச ஒரு விஷயம் பறக்குன்னு ரைட் பிரதர் சொல்லும் போது யார் நம்பி இருப்பாங்க? அப்போ வந்து இது மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு நேச்சர் கூட கனெக்ட் நடக்கு. ப்ராப்ளமே வந்துங்க, யங்கர் ஜென்ரேஷன் தே கெப்ட் அவே ஃப்ரம் த நேச்சர். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மரத்தை பார்த்தோ ஒரு மலையை பார்த்தோ வந்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து உதாரணமா வந்து நிறைய விஷயம் இருக்கு. பர்சன் கனெக்ட் நேச்சர். ரெண்டாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்னொருக்கு முடியாது, ஆனாலும் ஜீவனை கன்சீவ் பண்ண முடியல அப்படின்னால நீ வந்து நினைக்கிறது வந்து கரெக்டுங்க. ஒன்றும் இல்லை. இது அப்போ சொன்னது ஞாபகம் இருக்குங்க. அப்போ இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணிருக்கும் போது கொஞ்சம் வசதியாக இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல என்னுடைய தோற்றமே பிச்சைக்காரமாக ஆயிடுச்சு. அப்போ சில இடங்கள்ல அந்த இன்ஜினியரிங் இதில் பார்ட்ஸ் எல்லாம் செய்வேன், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதை கேட்பாரு, சரி ஆராய்ச்சி பண்ணுறேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அப்புறம் இன்னொருத்தர் கேட்பாரு, ஏன்னா ஒரு பேர் இந்த நாட்டில் இருக்கா உலகத்தில், இவன் தான் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சு போனவான்னு கேட்டால் அடிவேல ஆட்டம் வைக்கிற மாதிரி இல்லை. ஒரு நிமிஷம் பாருங்க, உங்க நண்பர் நீங்க ஒரு ஐடியாவோட ஒரு மாமா கிட்டயோ இல்லை வந்து கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டயோ பாய் ஃப்ரெண்ட்கிட்டயோ யார்கிட்டயோ போய் சொல்றீங்க, நீ என்ன நினைச்சிட்டு பெரிய இவனா 140 பேருக்கு நினைக்க ஒண்ணும் இல்லை, கொரோனாக்கு ஒரு தீர்வு நீங்க இப்ப தரீங்க, யாரா ஒத்துக்குவாங்களா உங்க வீட்டுல?
ஏன்னா உலகமே ஆடி போயிருக்கு, இவன் மருந்து கண்டுபிடிச்சாங்க. அதேதான். அப்போ வந்து அப்படி சொன்னாலே டேய் நீ வந்து நினைக்கிறது சம்திங் குட் அப்படிங்கிற அந்த சில நேரங்கள்ல வந்து அந்த ஈகோ வந்து ஆகாது கலைக்கணும். சில நேரங்களில் ஈகோ உங்களுக்கு தேவையான வெளிக்காட்டக்கூடிய அந்த ஈகோ அதை வந்து அந்த நம்பிக்கையின் காண்பு இது வந்து நீங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கைங்க. நான் சொல்ற ஈகோ சில நேரங்களில் அந்த தலைக்கணம் அந்த தலைக்கணம் வந்து அதிதெய்வமான ஒரு நம்பிக்கை அதை வந்து உங்களுக்கு காப்பாற்றணும். அப்ப வந்து பெரும்பாலும் இன்னொருத்தனால ஜீரணிக்க முடியாத அவன் அறிவுக்கு எட்டாத அவனால் கற்பனைக்கு எட்டாத விஷயத்தை நீங்கள் அவனுக்கு விவரிக்க முடியாத பொழுது நீங்கள் உங்கள் வழியை பார்த்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோட்பாடு. சரிங்க, நெக்ஸ்ட். அண்ணா நெக்ஸ்ட் ஓகே வாங்க. ஓகே. அண்ணா இப்போ பெண்கள் கிட்ட நீங்க போய் கேட்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, இல்ல அவங்க வந்து இந்த இல்ல இந்த டெஸ்ட் இல்ல அந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்றாங்கன்னு தெரியும் போது உங்க ரியாக்ஷன் எப்படின்னா இருந்தது அப்படின்னு? என்ன எல்லா தலைவரும் மேலேயும் பயங்கர கோவம் வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நிறைய சிலைகளை அங்கெல்லாம் பார்த்துட்டு ஏதோ சாதிச்சுட்டாங்க அந்த மாதிரிலாம் கோவம் வந்துச்சு. ஏன்னா ஒன்றும் இல்லை, 40 கோடி பேர் சாப்பிடலாம் படுத்து போறாங்கன்னு விஷயத்தை டேட்டா கேள்விப்படும்போது உங்களுக்கு யாரை பார்த்தாலும் பெரிய அதிசயம் ஆகாதுல்லங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 2 மாசமா யாராவது இந்த வெபினார்னா வராத காரணமே ஸ்பெஷலிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு இப்படி அதுபா எனக்கு ஏன்டா எல்லா சேர்த்து கொரோனாவை திறந்தபடி வீட்டுக்கு ஒழிஞ்சிட்டு டோன்ட் டெல் யுவர் செல்ஃப் அஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் சயின்டிஸ்ட் அன்லெஸ் சர்வைஸ் யூ ஆர் வின்னிங் தி கொரோனா. அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் இருக்கு. இதுதான் இது மாதிரி தான் பிரச்சனை தான். அப்போ வந்து இந்த இது பார்த்தோமே எனக்கு வந்த கோவமே இத்தனை படிச்சவங்க எல்லாம் பண்ணி அடிப்படை விட்டுட்டீங்களேயா, இது வந்து இதெல்லாம் மெயின். என்ன அவசரம்? ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டான். அதெல்லாம் போட்டால் 10 லைக் கூட வரதில்லை. ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சு போச்சு ராக்கெட் விடுற. இப்போ யாராவது வந்து இந்தியா வந்து சந்திரனுக்கு ராக்கெட் நடத்தி என்ன ஆகுப்போம்? உலகம் சிரிக்குமா சிரிக்காதா? அது மாதிரி ஒரு முக்கியத்துவமான விஷயத்தை வந்து பண்ணலன்னு தெரிஞ்சப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதை சொல்றதுக்கு வந்து பாப்பநாயகன் இருந்து படிக்காத பையனை வந்து வர வச்சிட்டீங்களா ஐயா அப்படின்ட்டு ஜென்டில்மேன் படத்துல சொல்ற மாதிரி கரெக்டாக என்ன அரசியல் பண்ண வச்சுக்கலாம். ஃபீல் லைக் எனி அது மாதிரி நிறைய ஏரியா அண்டர்ட்ரஸ்டுங்க. அதனால வந்து இந்த உலகத்தை வந்து தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஸ்பெஷலிஸ்ட் என்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் நிறைய பிரச்சனை வந்து அட்ரஸ் பண்ணவே இல்லை. ஒரு ஃபூலிஷ் வேர்ல்டு. அதனால வந்து நீங்க பாட்டு உங்க அறிவு கட்டிய உங்களை வந்து நீங்க மிகப்பெரிய ஆளுநருக்கு போங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒருவர் கூட வந்து கொரோனாவை வந்து பண்ண முடியல. என்னத்த இவங்க பெரிய யூனிவர்சிட்டிஸ் கரிகுலம் அது இது பேசாது. நீ பண்ணாலும் பேசாது. 60 நாள் அடைச்சே இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை. என்ன படம் மாஸ்க் எல்லாம் போட்டாலே வச்சுருக்க. ஐ ஹேவ் டு ரீரைட் தி ஹோல் பிசினஸ் சிஸ்டம்ஸ்ங்க. எவ்ரிதிங் ஷுட் பி ரீரைட்டட். எவ்ரிதிங். இந்த நிலைமைக்கு மாற்றிட்டு வந்து இது வந்து ஒரு எர்த்குவேக்கோ அல்லது வல்கனோ எரப்ஷனோ ஒண்ணுமே இல்லை. ஒரு சின்ன பாக்டீரியா அனாட்டமி. இது வந்து மனசு வச்சிருந்தால் பண்ணியிருக்க முடியுங்க. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சம்பர் வி மிஸ்டு. எங்கேயோ மிஸ் பண்ணிடுச்சேன். அதனால வந்து நான் உண்மையில ஃபீல் பண்ணேன். ஒரு நீ பேச இந்த டிஸ்ல இருந்திருக்கலாம், இந்நேரம் தீர்வு வந்திருக்கும். மரத்துல பார்க்க அதான் ஃபீல் பண்ணேன். இத்தனை படிச்சவங்க இருந்து இதை கோட்டை விட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணேன். அண்ணா உங்க அம்மா இல்ல உங்க மனைவி வந்து இதை எப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க பண்றது அவங்க போனதெல்லாம் இருந்தாலுமே எப்ப அவங்களுக்கு வந்து இது புரிய வந்தது நீங்க ஏதோ சரியாதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி? சில நேரங்கள்லங்க உங்கள் உடன் இருப்பவர்களுக்கு வந்து புரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த ஹோல் வேர்ல்டு வந்து சர்வைவிங் அண்ட் லைக்ஸ் அண்ட் வியூஸ் அதில் போயிடுச்சுங்க. முன்னாடி லைக்ஸ் வந்து டிவியில் வந்து வர நியூஸு இது, அப்புறம் பேப்பரில் வர நியூஸு நிறைய பேர் சொல்கிறது. பிகமிங் செலிபிரிட்டி இட் பிகம் ஆன்சர் ஃபார் சோ மெனி திங்ஸுங்க. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து வந்து அப்புறம் மெல்ல தெரிஞ்சுட்டாங்க என்னன்னு. அதுதான் உண்மை. ஸோ பட் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை வச்சு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாதனால அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு. ஏன்னா இப்போ வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது அவன் வந்து அந்த வீதியில் எத்தனை வீடு வச்சிருக்கான், எத்தனை கார் வச்சிருக்கான், அந்த மாதிரி அதை வச்சு தான் அது ஒரு மெஷர். இதுதான் வந்து சக்ஸஸ். ஆமாம், 10 வீடு வச்சிருக்கோன்னு ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடக்குறான். இப்போதான் புரியுது சக்ஸஸ்னா என்னன்ட்டு. வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த கோட்பாடு மாறுறதுனால இன்னைக்கும் ஒரு டவுட். பட்
சம்திங் ஹேப்பன். இந்த பெண்கள் மூலம் பெண்கள் பேசுறதுனால தன் கணவர் வந்து பெண்கள் கோர்ட்டுக்கு நிறைய வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்களும் வந்து இன்னைக்கு இந்த சீர் நடக்கும் பாருங்க, கிராமத்துல சீர் நடக்கும்போது அந்த புதுதா வயதுக்கு வந்த பெண்களுக்கு ஒரு பூ கூடையில் நிறைய நாப்கின் வச்சு கொண்டு போய் இதுவரைக்கும் ஒரு 3,000-4,000 பெண்கள் கொடுத்துருக்காங்க. 10,000 பெண் குழந்தைகள் வந்து அவங்க அந்த நாள் முதல் நாள்ல இருந்தே வந்து கிவிங் ப்ராப்பர் ட்ரைனிங் ஃபார் மென்ஸ்ட்ரல் அவேர்னஸ். ஆனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துல இன்னமும் கூட இந்த பீரியட்ஸ் பத்தியோ இல்ல அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பத்தியோ இன்னும் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இல்ல அதுக்கான அவேர்னஸ் வரணும், அதை வந்து தைரியமா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்காங்க உங்களுக்கு? அதான் இது வந்து 1000 வருடமா மனித குலம் தோன்றிலிருந்து அட்ரஸ் பண்ண முடியாது, பண்ணாத ஒரு விஷயங்க. அது எஜிப்ட் பீரியட்ல இருந்து எப்பன்னு தெரியல. என்ன தமாஷ் அப்படின்னீங்கன்னா, நான் தான் நினைச்சது வளரும் நாடுகள்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை, மூன்றாம் நாடுகள். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது வண்டவாளம் வளர்ந்த நாடுல இந்த பிரச்சனை. இன்னைக்கு வந்து உலக அளவில் இருந்து இந்த புகழ் பெற காரணமே நிறைய வளர்ந்த நாடுகள் வல்லரசு நாடுகள் நினைச்சிருக்குது அந்த நாட்டிலே இந்த பிரச்சனை. ஏன்னா பெண்கள் வெளியே சொல்ல இன்னைக்கு வரிசையா நம்ம வழிக்கு வந்துட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு போஸ்டிங் பண்ணி லிங்க்டின்ல நியூசிலாந்து வி ஸ்டார்டட் கிவிங் ஃப்ரீ நாப்கின்ஸ் டு ஸ்கூல். ஸ்காட்லாந்து, பிரிட்டன், ஐஸ்லாந்து, அமெரிக்கா, இது மாதிரி வளர்ந்த நாடுகள் கூட இன்னைக்கு வந்து நம்மளை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு தே ஆர் டூயிங். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து நீண்ட நாள் பேசப்படாத விஷயம். வளர்ந்து கொண்டிருக்கனால வளர்ந்த நாடுகளே இந்த பிரச்சனை இருக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த தாக்கத்தை. அண்ணா, உங்களோட இந்த பயணத்துல நீங்க இந்த இந்த சானிடரி நாப்கின்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணும்போது அவங்க பெண்கள் கிட்ட பேசும்போது உங்களுக்கு வந்த கேள்விகளோ இல்ல ரொம்ப அதிர வைக்கக்கூடிய மாதிரியான கேள்விகளோ இல்ல பதில்களோ ஏதாவது சம்பவங்களோ வந்திருக்கானா? அதான் இந்த இந்த சாதாரண ஒரு மாதவிலக்கு பற்றிய ஒரு விழிப்புணர்வு சரியான அது போகும்போது பல்வேறு விதமான ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டி பிரச்சனை வந்து நான் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஐஸ்லாண்டில் வந்து பெண் தலைவர்கள், உலக பெண் தலைவர்கள்லாம் இன்னைக்கு வந்து நியூசிலாந்துடைய தலைவர்கள், ஜெர்மன், இந்த மாதிரி பெண் பிரதமர்கள் பெண் தலைவர்களுடைய கூட்டமைப்பு நடக்கும். அதில் ஒரு அவார்ட் செலக்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா நான் வந்து மென்சுரேஷன்ல கை வச்சது பார்த்தீங்கன்னா அது கான் டு ஜெண்டர் ஈக்வாலிட்டி எம்பவர்மெண்ட் அப்படி போயிடுச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. அப்போ நான் ஒரு யூனிட்டை வந்து நான் ஒரு மலை உச்சியில் காமிச்சேன். அந்த யூனிட்ல வந்து அந்த குஜர்ஸ் பேரு, அவங்க கம்யூனிட்டில எந்த பெண் குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு போனதே கிடையாது, எத்தனை நூற்றாண்டும் தெரியாது. அப்போ அந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு வந்து இந்த மெஷினை வச்சு கொடுத்துட்டு அப்புறம் கோயம்புத்தூர் வந்துடுறேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எனக்கு ரா மெட்டீரியல்லாம் கோடு கொடுத்துருப்பேன். ஏகா மால் அப்படிம்பாங்க, 1ஆம் நம்பர் மால்னா சரக்கு அனுப்புவாங்க. அப்போ அந்த பெண் சொல்றாங்க, பையா அண்ணன் தான் போடுவாங்க, பையா நீ எங்கள் வீட்டில் இருந்தப்போ ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணு இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கணும். எனக்கு உண்மையிலே இன்னைக்கும் நிறைய இன்டர்வியூ நீங்க பார்க்கலாம். The highest award I got, a woman told, a girl from my community started going to school is the biggest achievement அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நிறைய பெண் குழந்தைகள் வந்து இந்த சாதாரண மாதவிலக்கு பிரச்சனையில வந்து சரியான அணுகுமுறை இல்லாதனால 6 நாள் ஸ்கூலுக்கு போறதில்லை, மாசத்துக்கு எக்ஸாம் அட்டன் பண்றதில்லை, 8வது தாண்டாலே பெரிய விஷயம். அப்ப பாதி பெண்களை வந்து சமையலறையிலையும் மாட்டு தொழுதுக்கு வச்சுட்டு இங்கே இருக்க சூப்பரா கவர் ஆகுது. அப்ப நான் சொல்றேன், give access to 100% girls in India to proper menstrual hygiene, you can see the development and reflect on Indian GDP. அப்போ ப்ராப்பர் menstrual hygiene awareness and the proper access to menstrual hygiene கொடுக்கும்போது the girl won't need to option for school 6 days a month. She never no need to skip examination. At least they will pass school level. They undergo some skill development training. They will join Indian workforce. ஸோ அது மாதிரி வந்து அதை இன்னொரு போஸ்ட் போட்டாங்க. ஸோ தனிமைப்படுத்துதல் வந்து உனக்கு தாயா போஸ்ட் ஆண்களுக்கு, பெண்கள் பல 100 வருஷமா தனிமைப்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நலர்வாங்க. தனிமைப்படுத்துறது உனக்கு புதுசு, பல 100 வருஷமா அந்த பொண்ணு தனிமைப்படுத்துன்னு ரூம்ல வந்து கொண்டு காமிச்சினேன். உண்மைதானே தனிமைப்படுத்தல்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல அந்த எக்கனாமிக் ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு எம்பவர்மெண்ட் தருது, ஆணுக்கு தருது. ஒரு ஆணுக்கு கொடுத்தா வந்து தன்னுடைய சுய யூஸ் கொண்டு போவோம், பெண்ணுக்கு கொடுத்தா இட் வில் கோ டு நியூட்ரிஷன் அண்ட் சில்ட்ரன் எஜுகேஷன்.
So it opened a lot of eyes. So Muruga is not only addressing mental hygiene, he is gone near almost doing gender equality. அண்ணா நீங்க 14 வயசுல ஸ்கூல்ல இருந்து நிறுத்தப்பட்டீங்கன்னு சொன்னீங்க. ஓகேண்ணா, அது கடைசி கேள்வியா கூட எடுத்துக்கலாம். அந்த ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே எது வந்து உங்களை இப்ப வரைக்குமே ஒரு கியூரியஸாவும் இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வச்சுட்டு இருக்கிற கூடியதா இருக்குன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி கற்றுக்கொள்வதற்கு வந்து உங்களுக்கு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை. இப்போ வந்து நான் கொரோனாவை பத்தி வந்து தெரிஞ்சுட்டு வந்து யார் நீ வந்து மருத்துவர்களாக நீ ஒருத்தர் வந்து யாரும் உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. இப்போ நீங்க ஒரு பெண், நீங்க வந்து நாளைக்கு ஒரு நட்டு போல்ட்டு வாங்கி எதாவது பண்ணா உங்களை ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகுதா? ஸோ கற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லைங்க. நீங்க அதை வந்து ஒரு வேலைக்காக ஒரு வாய்ப்பாகவும் அது வந்து சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக ஒரு 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 ஐட்டமாகவும் யூஸ் பண்ணும் போது அந்த கிராஜுவேஷன் டபுள் பிஹெச்டி யூனோ ஹூ ஐ ஆம் டபுள் பிஹெச்டி மாறுறது பயமுறுத்தாரு. நீ அதோட விட்டுட்ட லேர்ன் பண்றத. பட் நான் இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட லேர்ன் பண்ணா இல்லைங்களா இந்த ப்ரெசன்டேஷனை? உண்மையா இல்லையா? நீங்க அப்ப ஆன்சர் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட ஆன்சர் ஒரு பழகணும் இல்லையா? அதுதான் திஸ் இஸ் கால் முருகாங்க. இது மாதிரி தான் எல்லாரும் லேர்னிங் இஸ் லைஃப். இஃப் death is nothing but stopping learning. Very simple. I am saying death is called stopping learning. ரொம்ப சிறப்பு. நம்ம முடிச்சுக்கலாம். நான் கடைசியா நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லிக்கலாமா? ஸோ my humble request, இன்னைக்கு எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. Don't use your education to make your life as a cakewalk just to survive. Use your education to transform the world. Something achieved, be a solution provider. If one solution provider is there in the world, now nobody needed lockdown the entire country. One solution provider. That means the whole education industry across the globe miserably failed. Creating a creator is nothing but a survivor. The whole education industry is creating only survivors. None of them they create a creator. So don't look for opportunity, look for problem. Use your education for problem solving, solution provider, just creating impact and changing the world. அண்ணா ரொம்ப நன்றி. நான் நீங்க இன்னைக்கு பேசினது நிச்சயமாவே நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. போறேன்னு கூட எனக்கு தெரியல. நான் உண்மையிலேயே நிறைய 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 பெண்களுக்கு வந்துட்டு நீங்க வேற மாதிரி ஒரு எனக்கு எனக்கு சொல்லவே தெரியலண்ணா. அந்த மாதிரி 100 பேரை பார்த்துருப்பாங்களா மாதிரி? நிச்சயமா நான் பார்த்துருப்பாங்கண்ணா. ரெக்கார்ட் இருக்கும்ண்ணா. யூடியூப்ல அப்லோட் ஆகும்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நாங்க எப்பவுமே ஒரு சமர்ப்பணம் பண்ணுவோம்ண்ணா. இன்னைக்கான சமர்ப்பணம் வந்துட்டு மாதவிடாய் சிக்கலால உயிரிழந்த பெண்களுக்கு இன்னைக்கு நிகழ்வு அவங்க அவங்க இந்த மாதிரி நிறைய பேரோட தவிப்பு தான் வந்து உங்களை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவியை சேர்த்திருக்குங்கிறதுனால அவங்களுக்கு இன்னைக்கு செஷனை நாங்க சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம்னா. உண்மையிலேயே உங்களுக்கும் ஒரு கருப்பை இருக்குன்னு தானா நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அதனாலதான் அவங்களோட வலிய புரிஞ்சுக்கிட்டு உங்களால இதை பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கறது நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஆமாண்ணா. அகிலா கண்ணதாசன் அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப நன்றிண்ணா. அனுப்புங்க. பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி.